الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدقوا. கராத்தோதி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்த அனஸ் இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வை அடுத்து தலைமை உரையை இடம்பெற இருக்கின்றன. தலைமை உரையை முகாமையாளர் இந்த நிகழ்வினுடைய அதிதிகளில் ஒருவராக இங்கு வருகிறார் இருக்கின்ற பிரபல கவுன்சிலிங் ஆபீசர் MSM ஜரூர் ஷரீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பிரதம அதிதி கல்முனை மாநகர ஆணையாளர் ATM ராபி அவர்களை மிகவும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அத்தோடு கல்முனை பிரதேச செயலக பிரதேச செயலாளர் TMM அன்சார் சார் அவர்களையும் மிக அன்போடு வருக வருக என்று இத்தருணத்தில் வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய நிகழ்வுக்கு எங்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பி கஜேந்திரன் அவர்களையும் மிக அன்போடு வரவேற்கின்றேன். அத்துடன் மரமுறை மஸ்ஜித் நூர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் MIM முகர்ரப் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்வுக்கு அதிதிகளாக எம்மால் அழைப்பு விடுக்கப்பட்ட அனஸ் கரம் சம்பியன் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்வுக்கு இம்மால் அழைப்பு விடுக்கப்பட்ட ரைசுல் ஹக்கீம் MH ரைசுல் ஹக்கீம் அவர்களையும் மிக அன்போடு வரவேற்கின்றேன். நிகழ்வில் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை நான் ஞாபகம் ஊட்டலாம் என்ற எண்ணத்தோடு தான் இன்றைய இந்த தலைமை உரையாற்ற வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மக்கள் மண்டபமானது 1988-90 காலப்பகுதியில் கட்டப்பட்டு மிக நீண்ட காலமாக ஏறத்தாழ 20 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் மிகவும் நிலைமையில் இருந்த நிலையில் இந்த கட்டிடத்தை எத்தனைக்காவது பயன்படுத்தி மக்கள் பயனுள்ளதாக ஆக்கி பயனடைய செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்தின் அடிப்படையில் ஊர் சகோதரர்கள் நாங்கள் பல்வேறு வகையில் முயற்சிகள் செய்து அதன் பயனாக எமது கல்முனை மாநகர சபையின் ஆணையாளர் அவர்கள் மதிப்புக்குரிய ATM ராபி அவர்கள் எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கி உடனடியாக நீங்கள் மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு பாரிய ஒரு நிறுவனமாக இதை அமைத்து செய்து நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு எமது விருப்பத்துக்கு இணங்க அவர்கள் செய்ததன் பிரகாரம் இன்று இந்த நிறுவனமானது மகாய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் என்ற அடிப்படையில் இது இன்று பிரமாண்டமான முறையில் திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதில் பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து இந்த மகாய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸில் பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து சேவையாற்ற காத்திருக்கின்றன. அதில் ஒரு அங்கமாகத்தான் இன்று திறந்து வைக்கப்படவிருக்கின்ற AB பில்லியர்ட்ஸ் என்கின்ற அந்த அமைப்பும் ஒரு பங்குதாரர்களாக இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாளடைவில் மேலும் பல நிறுவனங்கள் இந்த மகாய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸில் இணைந்து சேவையாற்றவும் மக்களுக்காக உதவுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். இந்த மகாய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் ஆனது ஒன்று இது விளையாட்டு நிறுவனமாகவோ மக்கள் விமர்சனத்துக்குரிய இடமாகவோ நாங்கள் செயற்படுத்த விரும்பவில்லை. இது உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ள ஒரு பல் தேவை நிறுவனமாக கொழும்பில் கண்டியில் இருப்பதை போன்று பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கி ஒரு அமைப்பாகவும் ஒரு மக்களால் போற்றக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் கால கிரமத்தில் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது என்பதை இந்த இடத்தில் நான் மிகவும்
சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் மக்களுக்கு தெரியப்பட விரும்புகிறேன். எனவேதான் மக்கள் அனைவரும் நன்கு படித்தவர்கள், விடயங்களை நன்கு தெரிந்தவர்கள். ஆகவேதான் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த நிறுவனமானது பல்வேறு நிறுவனங்கள் உள்ளடங்கி பல நிறுவனங்களை இணைத்து இந்த பிரமாண்டமான இடத்தில் பல நிறுவனங்கள், கடைகள், அதே போன்ற சிற்றுண்டி சாலைகள், பேக்கரி வகைகள் போன்ற கடைகளை உள்ளடக்கி ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸாகத்தான் எதிர்காலங்களில் செயற்பட இருப்பது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்தியதாக, அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாகத்தான் ஏபி பில்லியர்ட்ஸ் என்கின்ற அமைப்பும் செயற்படும் என்பதை கூறி இந்த வாய்ப்பை வழங்கி அனைவருக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வசலாம், வணக்கம். இதுவரை உங்கள் மத்தியிலே இன்றைய நிகழ்வினுடைய தலைமையாக உரை நிகழ்த்தி சென்ற மக்காய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் நிறுவனத்துடைய முகாமையாளர், கவுன்சிலிங் ஆபீசர் MSM ஜரோம் சரீப் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து எமது பிரதம அதிதி அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றன. மருதமுறை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த மக்கள் மண்டபம் நீண்ட காலமாக பாவனையாற்றி இருந்த பொழுதும் மக்களினுடைய பொது பாவனைக்காக இந்த கட்டடத்தை வழங்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து மாநகர சபை ஒரு திறந்த டெண்டரை கோல் பண்ணி அந்த குத்தகை அடிப்படையிலே எங்களுடைய இந்த நிறுவனத்துடைய தவிசாளராக இருக்கின்ற சேர்மனாக இருக்கின்ற அல்ஹாஜ் MIM அனஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே மக்காய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் ஆக எதிர்வரும் காலங்களிலே பல்வேறு துணை நிறுவனங்களை ஒன்றாக கொண்ட ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் ஆக இந்த நிறுவனம் எதிர்காலத்தில் பயணிக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் மத்தியிலே அடுத்து உரையாற்றுவதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ ஆணையாளர் மதிப்புக்குரிய ATM ராஃபி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்முனை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் சகோதரர் அன்சார் அவர்களே, இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் சகோதரர் அனஸ் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள், அதே போன்ற ஏனைய அதிதிகள் அனைவரையும் முடித்தவனாக, உண்மையிலேயே இந்த இடம் வந்து மிக நீண்ட காலமாக மக்களால் பயன்படுத்தப்படாமல் பிரயோசனப்படுத்தப்படாமல் இருந்தபோது நாங்கள் யாராவது ஒருவருக்கு இதனை வழங்கி பிரயோசனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே வலிமையான நடைமுறைகளை பின்பற்றி அதனூடாக தெரிவு செய்யப்பட்ட இந்த நிறுவனத்தினுடைய தவிசாளருக்கு நாங்கள் அதனை வழங்கியிருந்தோம். அதற்காக மாதாந்த வாடகையை அவர் கல்முனை மாநகர சபைக்கு முறையாக செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளார். அதே போன்று இந்த இடமானது மிக நீண்ட காலமாக மிக பாரிய செலவிலே திருத்தி அமைக்கப்பட வேண்டிய தேவை இருந்த போதிலும் அவர்கள் அதனை அவருடைய சொந்த நிதியிலே மாநகர சபையினுடைய சிறிய பங்களிப்போடு இதனை திருத்தி இன்று இவ்வாறான ஒரு நிலைமைக்கு நாங்கள் எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு அழகான காட்சியை இங்கே காண்கின்ற அளவுக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு இன்று விடைபடுகின்ற என்பது ஒரு சந்தோஷமான விடயமாகும். இருந்த போதிலும் இங்கே மேற்கொள்ளப்பட இருக்கின்ற சில வியாபார நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக முன்வைக்கப்பட்டதை நாங்கள் அறிகின்றோம். உண்மையிலேயே அவ்வாறான கருத்துக்களுக்கான விடயங்களை நாங்கள் பேச தேவையில்லை என்று சொன்னாலும் அங்கு செல்லப்படுகின்ற அவ்வாறான விமர்சிக்கப்படுகின்ற எந்த ஒரு விடயங்களும் இங்கே இடம்பெறுவதற்கு யாரும் இந்த சமூக புத்திஜீவிகள் உட்பட மாநகர சபையும் அவ்வாறான விடயங்களுக்கு இடமளிக்காது என்பதுடன் இது இன்று எமது பிரதேசத்திலே பல்வேறு இடங்களிலும் நடைபெற்று வருகின்ற விளையாட்டுக்கள் தொடர்பான ஒரு ரெஸ்டாரண்ட் அமைப்பை சார்ந்த ஒரு வியாபார நோக்கத்திலான அமைப்பை தவிர அதுக்கு புறம்பான வேறு எந்த ஒரு நிறுவனத்துக்காகவது அல்லது வேறு தேவைகளுக்காக இந்த இடம் பயன்படுத்தப்படுமானால் இந்த இடத்தை மீளப்பெறுவதற்கு மாநகர சபை ஒருபோதும் பின்னிக்காது என்ற விடயத்தையும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போன்று சில விடயங்களை நாங்கள் எங்களை விட்டு தூரமாக்கும் போது அவை எங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும்
இன்று அதனை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதனை முறையாக பயன்படுத்துகின்ற, முறையாக இயக்குகின்ற தேவைப்பாடுகள் எங்களுக்கு இருக்கின்றன. இவ்வாறான விடயங்களை நாங்கள் சில கற்பனைகளூடாகவும் சில விடயங்களூடாகவும் வித்தியாசமாக நோக்குகின்றதை விட்டுவிட்டு பிரயோசனமாக, முறையாக, எவ்வாறு எங்களுடைய சமூகத்துக்கு பிரயோசனமாக அல்லது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அனைவரும் வந்து செல்கின்ற ஒரு பிரயோசனமான இடமாக இந்த இடத்தை மாற்றி அமைக்கலாம் என்ற சிந்தனை மாத்திரமே மாநகர சபைக்குள் இருந்தது என்பதோடு, ஏற்கனவே இந்த இடத்திலே முதலீடு செய்து இந்த இடத்தை வாடகைக்கு பெற்று இருக்கின்ற அந்த அவர்களுக்கும் அவ்வாறான தெளிவூட்டல்கள் எங்களால் பல்வேறு கலந்துரையாடல்களின் போது வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே நான் நினைக்கின்றேன், அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் பிழையான எண்ணக்கருக்கள் முளைவிடுமாக இருந்தால் அதனை அடியோடு நிறுத்துவதற்கும் எந்த நேரத்திலும் மாநகர சபை தயங்காது என்ற அந்த விடயத்தையும் நான் இவ்விடத்திலே சொல்லி வைத்துக் கொண்டவனாக, எங்களுடைய பிராந்தியத்தை, கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை, அதன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை இவ்வாறான விளையாட்டுகள் ஏலவே பல்வேறு பிரதேசங்களிலே, நிந்தவூர், அக்கரைப்பற்று போன்ற இடங்களிலே பல்வேறு விதமான வடிவங்களிலே அவை ஏற்கனவே இருக்கின்றன என்ற அந்த செய்தியையும் சொல்லிக் கொண்டவனாக, உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நிலையம். நாங்கள் தினமும் இவ்வழியால் பயணிக்கும் போது இந்த இடத்தை பார்த்து இதை எவ்வாறு பிரயோசனப்படுத்தலாம், இதனை யார் பொருட்படுத்தி செய்வார், இதற்காக யார் செலவு செய்வார் என்கின்ற அந்த எண்ணப்பாடுகளை கொண்டிருந்த போது, இதற்கு அருகிலேயே வசித்துக் கொண்டிருந்த அவருடைய அந்த எண்ணப்பாடுகளும் கலந்ததொன்றாக அவர் எங்களால் கோரப்பட்ட டெண்டரின் போது கூடுதலான தொகையை செலுத்தி அதனை பெற்று நான் மீண்டும் செலவழித்து இந்த இடத்தை ஒரு நல்ல இடமாக பராமரிப்பதற்கு முன் வந்ததை விட்டு அவர்களுக்கு நன்றி கூறி, உண்மையிலே எதிர்காலத்தில் இந்த இடம் மருதமுனைக்கு ஒரு பொட்டன்ஷியலான இடம், மருதமுனையின் மத்தியிலே அமைந்திருக்கின்றது. நாங்கள் வேறு பல்வேறு நிறுவனங்களை இதனோடு தொடர்பு கொண்டிருந்தோம், வேறு சர்வதேச நிறுவனங்களை தொடர்பு கொண்டிருந்தோம். இந்த இடத்திலே ஏதாவது அவர்களுடைய நிறுவனத்தினுடைய கிளைகளை கொண்டு வர முடியுமா என்று. இருந்தாலும் அவர்களிடமிருந்து எங்களுக்கு சாதகமான பதில்கள் எதுவுமே கிடைக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த வகையிலே இங்கிருக்கின்ற இந்த விளையாட்டுகள் உங்களுக்கு தெரியும், இன்று இங்கே கீழ்த்தளத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மக்காயிஸ் பேக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட் என்ற அந்த கன்செப்டினோடு இணைந்ததாக செயற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து அவர்கள் விலகிச் செல்வதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். எனவே இங்கிருக்கின்ற சமூக நிறுவனங்கள், புத்திஜீவிகள், பொதுமக்கள் இதனை தொடர்ச்சியாக கண்காணிக்கின்றவர்களாக, இதனோடு செயற்பாடுகள் அவதானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இவ்வாறான விளையாட்டுக்களை அல்லது இவ்வாறான விஷயங்களை எங்களுடைய சமூகத்துக்குள்ளே கட்டுப்பாட்டில் வைத்திருக்காவிட்டால், இவை எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறியதாக வேறு பிரதேசங்களில் உருவாகும் போது அங்கே செல்கின்ற எங்களுடைய இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு விளைவுகளுக்குள் உட்படுத்திவிடும். எனவே இங்கே எங்களுடைய கட்டுப்பாடோடு நாங்கள் இவற்றை கொண்டு செல்கின்ற சில வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதே போன்று ஆரம்பத்திலே சொன்ன நான் விடயத்தை மீளவும் வரையறுத்துக் கொள்கிறேன். அந்த கட்டுப்பாடுகளை தாண்டி செல்கின்ற சந்தர்ப்பத்திலே மாநகர சபையாக இருக்கட்டும் அல்லது பிரதேச செயலாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த சமூக கட்டுப்பாடுகள் எங்கே உடைக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலே நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இது எவ்வாறு இருந்த போதிலும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனம் சரியான பாதையிலே தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும், சரியான பாதையிலே இயங்க வேண்டும், நீதியான முறையில் நெறிமுறைகளோடு செயற்பட வேண்டும். எனவே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதற்கான தேவையான வளங்கள், தேவையான ஏற்பாடுகளை அந்த நிறுவனத்தில் இருக்கின்றவர்கள் உரிய முறையிலே செய்ய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்ப்பதோடு அது தொடர்பான அனைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு எண்ணியுள்ளோம். எனவே நான் நினைக்கின்றேன், இந்நிகழ்வுக்கு என்னை பிரதம அதிதியாக அழைத்தமையிட்டு நன்றி தெரிவிப்பதோடு, எதிர்காலத்திலே இந்த நிறுவனம் ஆரம்பத்திலே எதனை திட்டமிட்டதோ அதனை சரியான முறையில் அமுல்படுத்தி மக்களுக்கு பிரயோசனமானவற்றை வழங்கி, இந்த கட்டடம் மக்களுக்கு பிரயோசனமான கட்டடமாக, மக்கள் இந்த இடத்துக்கு தொடர்ச்சியாக வந்து செல்கின்ற ஒரு கட்டடமாக, பார்ப்பதற்கு அழகான இடமாக, மருதமுனையின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஓர் சிறந்த இடமாக இந்த இடத்தை மாற்றி அமைப்பதற்கு அவர்கள் இதனை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணி அதனை அந்த லெவலிலே பேணி செல்ல வேண்டும் என்று கேட்டு, எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எவ்வாறான வித்தியாசமான வேறு விதமாக விமர்சிக்கப்படுகின்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்று கேட்டு எனக்கும் இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசனம். இதுவரை உங்கள் மத்தியிலே உரையாற்றி சென்ற இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ ஆணையாளர் மதிப்புக்குரிய ஏடிஎம் ராஃபி அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் நாம் செல்வதற்கு முன்னர் பல்வேறு சமூகத்திலே, எமது சமூகத்திலே இருக்கின்ற பலரும் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். மிக முக்கியமாக மசூல்
ஜும்மா பள்ளிவாசலுடைய கௌரவ தலைவர் அவர்கள் வருகிறார்கள். அதே போன்று நூறானியா பள்ளிவாசல் சார்பிலே அங்கிருந்தும் பிரமுகர்கள் வருகிறார்கள். அனைத்து பள்ளிவாசல் சமூகத்தின் சார்பிலே வருகிறார்கள். இங்கே முன்னால் பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், பிரபல வர்த்தகர்கள் இருக்கிறார்கள். இந்த மண்டந்த பெருமைகள் மூத்த முதுசங்கள் பலரும் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த மக்காய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் சார்பிலே அன்போடு நாங்கள் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அதை போன்று இங்கே அதிதிகள் வரிசையிலே வருகின்ற கல்முனை பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய TM முகமது அன்சார் சார் அவர்கள், அதே போன்று பெரிய நிலாவணை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி P கஜேந்திரன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று விசேட அதிதிகள் வரிசையிலே இங்கே வருகின்ற கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் வேட்பாளராக இருந்த எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்கு உரிய MS ரைசுல் ஹக்கீம் JP அவர்கள் இங்கே வருகிறார்கள். அதே போன்று இந்த மக்காய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் நிறுவனத்துடைய முகாமையாளர் கவுன்சிலிங் ஆபீசர் MSM ஜரோன் சரீப் உட்பட பலரும் இங்கே வருகிறார்கள். யாழ்ப்பாண மாநகர சபையிலே இருந்து இங்கே வருகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய தோழர் மஜித் ரோயிஸ் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அதே போன்று போலீஸ் உத்தியோகத்தர் MIA சலாம் அவர்கள் வருகிறார்கள். இவ்வாறு பலரும் வருகிறார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வருக என்று வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்விலே அடுத்து நன்றி உரை இடம்பெற இருக்கின்றன. நன்றி உரையினை தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக நாங்கள் இந்த மக்காய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் அதே போன்று இங்கே இருக்கின்ற AB பில்கேட்ஸ் போன்ற நிறுவனங்களை திறந்து வைக்கின்ற நிகழ்வும் காத்திருக்கின்றன. நன்றி உரையினை வழங்குவதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமூக பணியாளர் ராசிக் நவாய்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கல்முனை மாநகர சபையின் ஆணையாளர் ATM ராபிசர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்நிகழ்வுக்கு கௌரவ அதிதிகளாக அழைக்கப்பட்ட கல்முனை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் சட்டத்தரணி அசேக் TMM அன்சார் சார் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு கௌரவதியாக அழைக்கப்பட்ட பெரிய நிலாமணை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி P கஜேந்திரன் சார் அவர்களுக்கும் எமது நன்றிகள். அதே போன்று இன்னும் ஒரு கௌரவ அதிதியாக அழைக்கப்பட்ட சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தின் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரும் மருதமனை நூர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவருமாகிய MIM முகாரப் அவர்களுக்கும் நேரத்திலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்நிகழ்வுக்கு விசேட அதிதிகளாக எங்களால் அழைக்கப்பட்ட தேசிய கரம் சம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட சகோதரர் அனஸ் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு விசேட அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எமது மருதமுனையின் பல அபிவிருத்தி திட்டங்களிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயற்படும் பைதுல் ஹெல்ப் நிறுவனத்தின் ஸ்தாபகர் நண்பர் ரைசுல் ஹக்கீம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய நண்பர் ஜரோன் ஷரீப் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நிறுவனத்தின் இந்த இரண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. அதிலே AB பில்லியர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான அஸ்லம் அவர்களின் பாப்பா ஃபாரூக் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவர் இங்கே வந்திருக்கின்றார். அவர்தான் மஜித் ரோயிஸ் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று உண்மையிலேயே இந்த மக்காய்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து மேல்மாடியிலே செயற்படுகின்ற AB பில்லியர்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்ற பத்ருத்தீன் நிறுவனத்தின்
பணிப்பாளர் பதுருதீன் அவர்களுக்கும் நேரத்தில் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதே போன்று அவரோடு இணைந்து செயற்படுகின்ற கலாச்சார உத்தியோகத்தர் AM கைதர் அவர்களுக்கும் நேரத்திலே நன்றி கூறுகிறோம். அதே போன்று இந்த நிகழ்வுகளை மிகவும் சிறப்பான முறையிலே துல்லியமாக வெளி உலகுக்கு கொண்டு செல்வதற்கு எங்களால் அழைப்பு விடுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று அறிவிப்படம் செய்யப்பட்ட TM நியூஸ் முகாமைத்துவ பணிப்பாளர் ALM சினாஸ் அவர்களுக்கும் அவருடைய குழுமத்தினருக்கும் நேரத்திலே நன்றி கூறுகின்றோம். அதே போன்று தாருசபா நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நண்பர் ரிசான் அவர்களுக்கும் நேரத்திலே நன்றி கூறுகின்றோம். அதே போன்று வியூகம் தொலைக்காட்சியின் முகாமைத்துவ பணிப்பாளர் நண்பர் ஜனுஸ் அவர்களுக்கும் அதே போன்று ஏனைய ஊடக நிறுவனங்கள் சார்ந்தவர்களுக்கும் நன்றி கூறி, அதே போன்று மகாய்ஸ் நிறுவனம், அதே போன்று ஊழியர்களுக்கும், அதே போன்று AB பில்லியர்ட்ஸ் நிறுவன ஊழியருக்கும் நேரத்தில் நாங்கள் நன்றி கூறி, யாரெல்லாம் நன்றி கூற மறந்தனோ அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை உங்கள் மத்தியிலே நன்றி உரையினை வழங்கிய நண்பர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராசிக் நஃபாயிஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் உத்தியோகபூர்வமாக மகாய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸினை திறந்து வைக்கின்ற நிகழ்வோடு இணைய காத்திருக்கின்றோம். அதிதிகளை நாங்கள் அந்த இடத்திற்கு அழைத்து செல்கின்றோம். அதற்கிடையிலே இந்த நிகழ்வுகள் நேரடியாக இங்கே இடம்பெறுகின்ற இதே தருணத்தில் இந்த நிகழ்வுகள் உலகமெல்லாம் கொண்டு செல்வதற்கு ஊடக பங்களிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற முகநூல் தொலைக்காட்சிகளினுடைய முதல்வன் வியூகம் தொலைக்காட்சியிலே அந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர் ஜனுஸ் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். வியூகம் தொலைக்காட்சியில் நேரடியாக இவை அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று தாருசபா முகநூல் தொலைக்காட்சியிலே இங்கிருந்து அஞ்சல் செய்யப்படுகிறது. அந்த நிறுவனத்துடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர் நண்பர் ரின்சான் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அதே போன்று மெகா தொலைக்காட்சியிலே இங்கிருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது. அந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ராஜி முகமது அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அதே போன்று TM நியூஸ் தொலைக்காட்சியிலே நேரடியாக இங்கிருந்து அஞ்சல் செய்யப்படுகின்றன. TM நியூஸ் குழுவினர் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். முசப் அலானி, அதே போன்று சர்வான், ஹசீனுல் ஹமாஸ் உள்ளிட்ட குழுவினர் வருகின்றிருக்கிறார்கள். இப்போது அதிதிகளினால் உத்தியோகபூர்வமாக இந்த மகாய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் நிறுவனம் இப்போது திறந்து வைக்கப்பட இருக்கின்றன. இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ ஆணையாளர் ATM ராபி அவர்களுடைய கரத்தினால் இப்போது இந்த கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமுனை மக்கள் மண்டபம் இக்கட்டட பிரதேசம் மருதமுனையைச் சேர்ந்த முகமது அனஸ் முகமது மகாய்ஸ் அவர்களுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டு அவரினால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மகாய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் எனும் பெயரிலே இப்போது நிர்வகிக்கப்படுகிறது. இந்த நிறுவனம் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கௌரவ கல்முனை மாநகர சபையினுடைய ஆணையாளர் ATM ராபி அவர்களுடைய உத்தியோகபூர்வ பங்களிப்போடு பங்கு பற்றுதலோடு திறந்து வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இப்போது இந்த மகாய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் நிறுவனத்திலே மேல் மாடியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற AB பில்லியர்ட்ஸ் நிறுவனத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். AB பில்லியர்ட்ஸ் நிறுவனம் எமது தலை நகரங்களிலே குறிப்பாக உள்ளக விளையாட்டு அரங்காக விளையாடப்படுகின்ற செஸ் விளையாட்டு, கேம்ஸ், கேரம் விளையாட்டு, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளை கொண்ட ஒரு உள்ளக விளையாட்டு அரங்காக இன்றைய தினம் திறந்து வைக்கப்படுகின்றன. உள்ளக விளையாட்டிலே விளையாடுவதற்காக ஏராளமான சிறுவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் கட்டம் கட்டமாக 30 பேர் கொண்ட ஒரு குழுவாக இந்த உள்ளக விளையாட்டு அரங்கிலே இன்றைய தினம் விளையாடுவதற்கு இலவசம் வழங்கப்பட்டிருக்கின்றன. நாளைய தினமும் இலவசமாக விளையாடுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கிலே AB பில்லியர்ட்ஸ் நிறுவனத்திலே விளையாடுவதற்கான இலவச ஏற்பாடுகளை AB பில்லியர்ட்ஸ் நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றன. செஸ் விளையாட்டு, கேரம் விளையாட்டு, அதே போன்று டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு நவீன உள்ளக விளையாட்டரங்காக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சுவர்களில் ஒட்டப்பட்டிருக்கின்ற ஸ்டிக்கர் கூட துபாய் நாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஸ்டிக்கர்
ஊடாக இந்த உள்ளக விளையாட்டரங்கு காட்சிப்படுத்த வெளிநாடுகள் தூர இடங்களிலே இருந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் இவற்றை வடிவமைத்திருக்கிறார்கள். சர்வதேச ரீதியாக விளையாடுவதற்கு ஏற்றாற்போல் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்தும் இப்போது திறந்து வைக்கப்படுகிறது. ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்துடைய ஊடக இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அன்பு நண்பர் ராசிக் நஃபாயிஷ் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது அதிதிகள் இந்த உள்ளக விளையாட்டு அரங்குக்குள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டை இப்போது பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் தரம் வாய்ந்த 3 டேபிள்கள், இந்த விளையாட்டு டேபிள் பில்லியர்ட்ஸ் டேபிள்கள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன. மிக அருமையான முறையிலே இவை ஒவ்வொன்றும் சர்வதேசத்திலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு மிக நேர்த்தியாக இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த உட்புறத்திலே அமைந்திருக்கின்ற சுவர்களிலே அமைந்திருக்கின்ற இந்த ஸ்டிக்கர்கள் கூட துபாய் நாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த வால்பேப்பர்களினால் உண்மையிலே அதற்கென்று நிபுணத்துவம் பெற்றவர்களினால் ஒட்டப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அருமையாக இருக்கிறது. இப்போது அதிதிகள் ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். மேல்தளத்திலே இருக்கின்ற டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்கான காட்சி கூடத்தை நோக்கி நாங்கள் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுகின்ற இந்த இடம் ஒரு உள்ளக விளையாட்டு மைதானத்தை நாங்கள் இப்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ ஆணையாளர் ஏடிஎம் ராஃபி அவர்கள், பெரிய நிலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கல்முனை பிரதேச செயலாளர் TM முகமது அன்சார் அவர்கள், இப்படி இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்துடைய முகாமையாளர் ACM பதுருதீன் அவர்கள், அவரோடு இயங்குகின்ற இந்த குழுவினர் இப்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நாங்கள் இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுகின்ற உள்ளக விளையாட்டு அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இங்கே மேல்தளத்திலே பிரேயர் ரூம், அங்கே தொழுகை அறை வைக்கப்பட்டிருக்கின்றன. மிக நேர்த்தியான முறையிலே பல்வேறு விதிமுறைகள் போடப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளிலே கண்டிப்பாக பல்வேறு விதிமுறைகள் இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த விதிமுறைகளை பொறுத்தளவிலே யாரும் எந்த அடிப்படையிலும் பணங்களை பரிமாறி பணங்களை வைத்து விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த போதைப் பொருள் பாவனை, எந்த ஒரு போதைப் பொருள் பாவனைகளும் இந்த வளாகத்தில் எந்த பகுதிக்கோ அல்லது விளையாடுவதற்கு முன்னதோ பின்னதாகவோ எவர்கள் பாவிப்பதோ கொண்டு வருவதோ சகல தண்டனைக்குரிய குற்றமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்வினுடைய பிரதம அதிதிகள் இப்போது பில்லியர்ட்ஸ் இந்த விளையாட்டை விளையாடுகின்ற கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னடா ஐயா கைட் பண்றதுக்கு வந்தீங்க கைட் பண்றதுக்கு எடுத்தீங்க இதுல போ தொடர்ந்து ஏபி பில்லியர்ட்ஸ் எனப்படுகின்ற உலக விளையாட்டு மையம் இன்று மருதமுனையில் பொது உதயம் காண்கின்றது. அந்த வகையில் பல்வேறு வகையான விளையாட்டு மையங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக செஸ், அதே போன்று கேரம் போர்ட், நாங்கள் தலைநகரங்களில் காணக்கூடிய அதே போன்று அல்லது வெளிநாடுகளில் விளையாடக்கூடிய பில்லியர்ட்ஸ் எனப்படுகின்ற ஜென்டில்ஸ்மேன் கேமும் இங்கே அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பான விடயம். இங்கே வந்திருக்கின்ற அதிதிகள் அனைவரும் அந்த விளையாட்டில் ஈடுபடுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது.
சிறப்பான முறையில் அதிதிகளால் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கின்ற நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. ஒத்திகை பார்க்கின்ற அந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. வருகை தந்த அதிதிகள் டேபிள் டென்னிஸ் மூலம் ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனம் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டு எப்படி விளையாடப்படுகிறது, சர்வதேச அரங்குகளிலே இந்த விளையாட்டுக்கு ஒரு பிரசித்தம் இருக்கிறது. சர்வதேச அரங்குகள் குறிப்பாக நாங்கள் இந்த தலைநகரங்களுக்கெல்லாம் செல்லுகின்ற போது அதே போன்று மிக முக்கியமாக ஒரு உள்ளக அரங்குகளிலே விளையாடுகின்ற ஒரு விளையாட்டாக இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டு இருக்கின்றன. இப்போது வருகை தந்திருக்கிற அதிதிகள் எல்லோரும் ஆர்வமாக உற்சாகமாக இந்த விளையாட்டை தங்களுடைய வாழ்நாளிலே 50-60 வயதுகளை எட்டியவர்கள் கூட இன்றுதான் பில்லியர்ட்ஸ் ஆட்டத்தை விளையாடுவது போன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இதை எப்படியாவது அடித்து பார்க்க வேண்டும், விளையாட வேண்டும் என்று விளையாடுவதை எல்லாம் பார்க்கின்றோம். எங்களுடைய முன்னாள் விசேட அதிரடிப்படையிலே கடமையாற்றிய ஜாபீர் அவர்கள் இந்த பில்லியர்ட்ஸிலே ஒரு தேர்ச்சி பெற்ற ஒருவர் போன்று காணப்படுகிறது. பாருங்கள், ஷொட்டாக அவர் அடிக்கப் போகிறார் அண்ணா. அப்படி ஒரு வேகமாக இந்த பில்லியர்ட்ஸ் ஆட்டத்திலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்ற ஒருவராக ஜாபீர் அவர்கள் இருப்பது போன்று காணப்படுகிறது. என்றால் அவருக்காகத்தான் இந்த பில்லியர்ட்ஸ் இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனம் திறந்திருக்கிறது போன்று நான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் வருவார் போன்று. எனவே இப்போது 3 நாட்களுக்கு இலவசமாக இந்த பில்லியர்ட்ஸ் கேம்கள், அதே போன்று பில்லியர்ட்ஸ் மாத்திரமல்ல, இங்கே கரம் இருக்கிறது, செஸ் விளையாட்டு இருக்கிறது, அதே போன்று டிவி கேம்ஸ்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றன. இப்போது அவை பற்றிய நாங்கள் இந்த உள்ளக அரங்கிலே தான் இருந்து இந்த தகவல்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். பிரபல தொழிலதிபர் நிலோஃபர் அவர்கள், நான் நினைக்கின்றேன் அவர் பல்வேறு பிரதேசங்களுக்கும் சென்று, இலங்கையினுடைய பல்வேறு பாகங்களுக்கும் சென்று இந்த பில்லியர்ட் ஆட்டத்தை விளையாடியது போன்று ஒரு ஆர்வமாக விளையாடுவதை காணக்கூடியார்கள். கிறிஸ்டல் கல் என்று சொல்லுவார்கள். சர்வதேசத்திலே போட்டிகளுக்கு இதை பயன்படுத்தக்கூடிய கல். நிச்சயமாக இந்த பில்லியர்ட்ஸ் இந்த டேபிள் உண்மையிலே சர்வதேசத்திலே இருந்து, வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இங்கே இந்த விளையாடி கொண்டிருப்பவர்களை நாங்கள் இப்போ நேரடியாக பார்க்கின்றோம். எங்களுடைய ஊடக நிறுவனத்திலே பணியாற்றுகின்றவர்களும் எப்படியாவது விளையாடி பார்க்க வேண்டும், இதை அடித்து பார்க்க வேண்டும், இந்த பந்தை எப்படி அடிப்பது, இந்த கோலை இந்த எப்படி பிடிப்பது, இவையெல்லாம் உண்மையிலே இவற்றை ட்ரைனிங் கொண்டு தேவை. பழக்குவதற்கு பயிற்சியாளர்கள் இருக்கிறார்களா என்பதை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம், கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக விளையாடுகின்றவர்கள் பயிற்சியோடு இவற்றை விளையாடக்கூடியதாக இருக்கும். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் ஒரு சுவாரஸ்யமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது நாங்கள் இந்த நிகழ்வுகளோடு தான் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய அறிவிப்பாளர் முஷப் அவர்கள் பாகிஸ்தான் போயிருக்கிறார்கள் விரைவிலே. அங்கே போனால் பில்லியர்ட்ஸ் ஆட்டம் அவர் விளையாடுவார். அதற்கான பயிற்சிகளை இலங்கையிலே பெற வேண்டும் என்பதற்காக ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறார். இலங்கையிலே அந்த பயிற்சி ஆட்டங்களை பெற்றுவிட்டு அவர் விரைவிலே இந்த பாகிஸ்தான் நாட்டுக்கு செல்ல இருக்கின்றார். தனது மேற்படிப்புக்காக பாகிஸ்தான் செல்ல இருக்கின்ற அவர் நிச்சயமாக அங்கே விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனவே இவ்வாறு சுவாரஸ்யமாக பலரும் இப்போது விளையாட ஆரம்பித்திருக்கின்ற ஒரு விளையாட்டாக நாம் இதற்கு முன்னர் மருதமுனை பிரதேசத்திலே இதற்கு முன்னர் நாங்கள் உதைபந்து விளையாடி இருக்கின்றோம், அதே போன்று கிரிக்கெட் விளையாடி இருக்கின்றோம். இப்போது
புதிய விளையாட்டுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. வாலிபால் விளையாடுகின்றோம். அண்மையிலிருந்து இந்த பூப்பந்து விளையாட்டு கூட இப்போது அதற்கான உள்ளக அரங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது நாங்கள் ஒரு இந்த சர்வதேச ரீதியாக அதே போன்று தலைநகரத்தில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கின்ற இந்த பில்லியார்ட்ஸ் விளையாட்டும் இப்போது எங்களுடைய காலடியிலே வந்திருக்கிறது. பலரும் இப்போது அதை சுவாரஸ்யமாக ரசித்து விளையாடுவதை நாங்கள் பார்க்கலாம். இங்கே ஜாபிர், முன்னாள் ஓய்வு நிலை இராணுவ அதிகாரியாக இருக்கின்ற ஜாபிர் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று எங்களுடைய பிரபல தொழிலதிபர் நிலூஃபர் அவர்கள் இங்கே மிக அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்களுடைய ஊடகவியலாளர் அறிவிப்பாளர் மௌஷப் அவர்கள் இங்கே பில்லியர்ட்ஸ் ஆட்டத்தை நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம்தான் அவர் இந்த கோலை பிடித்திருப்பார். ஒரு புதுமையாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் இந்த விளையாட்டிலே இன்றைய தினம்தான் இந்த டேபிளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இதை விளையாடி பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கின்றன. காலடியிலே வந்திருக்கிறது. மிக குறைந்த கட்டணம்தான் இதற்காக அறவிடுகிறார்கள். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மிக குறைந்த கட்டணம். அவை பற்றிய தகவல்களை எல்லாம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். குறைந்த கட்டணத்திலே நீங்கள் புக்கிங் செய்து இங்கே வந்து அவற்றை விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற பிரபல தொழிலதிபர் எங்களுடைய அன்புக்கு பாத்திரமான நிலூஃபர் சார் அவர்களை நாங்கள் இந்த உள்ள விளையாட்டரங்கிலே சந்தித்திருக்கின்றோம். இந்த விளையாட்டை பற்றி, இந்த உள்ள அரங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏற்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஏற்பாடு நல்லா இருக்கு. இதை மேலும் செல்லணும் என்றால் இந்த விளையாட்டு முறைமைகள் இங்கே இருக்கிறவர்களுக்கு இது எப்படி பிரயோசனமாக இருக்கிறதா? இது பிரயோசனமாக இருக்கு. பிள்ளைகள் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஒரு பிரயோசனம், ஒரு ஸ்போர்ட்ஸ் தானே. அப்போ அது பிள்ளைகள் இப்போ வீதி வழி அங்கே இங்கே பீச் வழி இருக்கிறதுக்கு இது ஒரு டைம் பாஸ். பட் இதில் ஒரு அறிவு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தம். இப்போ டேபிள் டென்னிஸ் இருக்கீங்களா? என்ன இருக்கீங்க இங்கே? டேபிள் டென்னிஸ் இப்போது முதல் கட்டமாக டேபிள் டென்னிஸ், அதே போன்று இந்த பில்லியர்ட்ஸ் ஆட்டம், அதே போன்று கரம், அங்கே கேம்ஸ் என்ற டிவி கேம்ஸ்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் விளையாட வேண்டுமா இருந்தால் இதற்கு முதல் தூர இடங்களுக்கு சென்று பல ஆயிரம் ரூபாய்களை செலவு செய்து நாங்கள் இவற்றை விளையாட வேண்டிய இந்த விளையாட்டுகள் இப்போது காலடியிலே வந்திருக்கிறது. ஆமாம். அது எங்கள் பிள்ளைகளுக்கு பிரோசனம் தான் ஊருக்கு இருக்கிறது. அது உண்மையிலே நன்றி. எங்களுடைய பிரபல வர்த்தகர் தொழிலதிபர் நிலூஃபர் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார்கள். இந்த வேளையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் ஏசிஎம் அஸ்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், மாகாண சாம்பியனாக ஓட்ட வீரராக ஒரு காலத்திலே மருதுமுனையிலே வலம் வந்த ஒருவர், ஒரு மிகச்சிறந்த உடற்கல்வி ஆசிரியர், பலரை இந்த உடற்கல்வி துறையிலே ஈடுபடுத்தி வருகின்ற ஒருவர், விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக பல எத்தனைப்புகளை செய்து வருகின்ற ஒருவர். இந்த ஏபி பில்லியர்ட்ஸினுடைய இந்த திறப்பு விழாவுக்கும் அவர் வந்திருக்கிறார். இந்த உள்ளக விளையாட்டுகளை பார்க்கின்ற போது உண்மையிலே அஸ்லம் சார் அவர்களே, நான் முதலாக இன்றைய தினம்தான் இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டை பார்க்கிறேன். நேரடியாக அவற்றை தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக சினாஸ், நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் அதை பார்க்குறேன். உலக விளையாட்டாக இருந்தால் இது இந்த பாடசாலை மட்டத்தில் இந்த விளையாட்டு போட்டி இல்லை. கரம், செஸ், அவங்க போட்டிருக்காங்க டேபிள் டென்னிஸ். உண்மையிலே இது ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் மிக சிறந்த ஒரு செயற்பாடாக இருக்கும். அது மட்டுமல்ல, இவங்க ஒரு பயிற்சியாளரை இங்கே வைத்தாங்க சொன்னால் உண்மையில் எமது கல்வி வலயம் இந்த விளையாட்டுகளில்
மேலோங்கி காணப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. என்னென்னு சொன்னால் நிச்சயமாக சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஏறாவூர். அங்கே தான் அந்த கரத்துக்கு உண்மையிலே அந்த பாடசாலை தான் அவர்கள் தான் அடித்து கொண்டு செல்வார்கள். அதிலும் மட்டக்களப்பும். ஆனால் இந்த முறை நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வருடம் 2 வருடம் போகும்போது நிச்சயமாக எமது வலயமும் அந்த கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்ன சொன்னால் சிறந்த ஒரு பயிற்சியாளரை அவர்கள் ஈடுபடுத்துகின்ற போது மாணவர்கள் இங்கே வந்து பழகிக்கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பாடசாலையிலிருந்து அவர்கள் உண்மையிலேயே அதை ஒரு எனக்கு என்னை பொறுத்த மாதிரி ஒரு பிரயோசனம் நான் கூறுகின்றேன். இந்த விளையாட்டு தான் தற்போது கடும் விமர்சனமாக போய் கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விளையாட்டு. நிச்சயமாக நன்றி ஆஸ்லம் சார் அவர்களே. குறிப்பாக ஒரு காலகட்டத்திலே நாங்கள் எல்லோரும் மருதமுனை என்று சொன்னால் விளையாட்டுக்கு பேர் போன ஒரு ஊர். இந்த பகுதியிலே உதைபந்தாட்டம், அதே போன்று கிரிக்கெட், அதே போன்று வாலிபால், அதே போன்று இந்த பூப்பந்து போன்ற பல விளையாட்டுகள் அறிமுகமாக இருந்தாலும் சில விளையாட்டுகள் இங்கே இல்லை. அவற்றை ஒரு பெரும் குறையாக பலர் பேசி வந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்திருக்க அவ்வளோ பேரும் இந்த விளையாட்டில் தான் கடும் ஆர்வம் இருப்பது நீங்கள் அவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் எந்த ஒரு விளையாட்டையும் அவர் பார்க்கவில்லை. இந்த விளையாட்டு தான் என்ன நான் நினைக்கிறேன் வந்திருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் இன்றுதான் முதல் தடவையாக விளையாடி பார்க்கிறார்கள். ஓகே, நன்றி சார். நன்றி. எங்களோடு இணைந்திருந்தார் சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் எஸ்.எம். அஸ்லம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக எங்களுடைய ஜாபிர் அவர்கள் இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டிலே ஆர்வமாக விளையாடி இருந்தார். ஒரு ஓய்வு பெற்ற ஒரு விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தராக இருக்கின்ற ஒருவர். இந்த உள்ளக அரங்கை பற்றியும் இங்கே இருக்கின்ற இந்த விளையாட்டுகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒரு விளையாட்டு சிறந்தவனாகவும் விளையாட்டு தெரிந்தவனாகவும் இருப்பதால் இது மருதமுனை படித்த மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விளையாட்டு வெளிநாடுகளில் மிக பிரசித்தி பெற்றதாகவும் இலங்கையில் கரையோர பிரதேசங்களில் கூடிய அளவு கணிசம் இல்லாததாலும் இந்த விளையாட்டு இந்த மருதமுனைக்கு மிக சிறந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான தேவையுள்ளதாக நான் கருதுகின்றேன். நீங்கள் அதிகமாக இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டை தான் இப்பொழுது விளையாடி கொண்டிருந்தீர்கள். அதுக்கு என்ன காரணம்? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யக்குள்ள பதுளை போலீஸ் பெரிய ஹெட் ஆஃப் பண்டாரோட பிரதேசங்களில் இந்த விளையாட்டு போலீஸ் ஸ்டேஷன் ரெஸ்டாக இருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு விளையாட்டாக கருதப்பட்டது. இந்த விளையாட்டு கூடுதலான போலீஸ் நிலையங்களில் நிறுவப்பட்டிருந்தது. அதனால் நான் ஓய்வு நேரங்களில் இந்த விளையாட்டில் ஆர்வமுள்ள இருந்தால் சிறு விளையாட்டை ஒரு ஆர்வமாக செய்து வந்தேன். அந்த ஆர்வம் தான் இங்கே வர என்ன தூண்டியது. நீண்ட நாளைக்கு பிறகு திரும்ப மீண்டும் இந்த விளையாட்டை விளையாடி பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம். 20 வருஷத்துக்கு பிறகு இந்த விளையாட்டை கொஞ்சம் ஆர்வமாக செய்ய வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். நன்றி. எங்களோடு ஓய்வு பெற்ற இராணுவத்திலே கடமையாற்றிய எங்களுடைய போலீஸ் திணைக்களம், அதே போன்ற விசேட அதிரடிப்படைகளிலே கடமையாற்றிய ஓய்வு பெற்ற ஜாபிர் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் இப்போது இந்த செஸ் விளையாட்டு இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவற்றின் தொடர்பான பல்வேறு விடயங்களை எல்லாம் நாங்கள் வழங்குவதற்கு இருக்கின்றோம். இங்கே பார்க்கலாம், உண்மையிலே ஒரு எங்களுடைய திறனையும் ஊக்கத்தையும் அதே போன்று எங்களுடைய ஆற்றல்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த செஸ் விளையாட்டு இருக்கின்றன. இப்போது அவற்றை விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்திலே குறிப்பாக இந்த வீக் டேஸ்களில், அதாவது இந்த வார நாட்களிலே திங்கட்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை 3 மணி தொடக்கம் மாலை 3 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரை இது திறந்திருக்கும். மாலை 3 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரை வார நாட்களிலே திறந்திருக்கும். அதே போன்று வார இறுதி நாட்களிலே காலை 6 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரை இவை திறந்திருக்கும். வீக்கெண்ட்ஸ் டேகளிலே
சாட்டர்டே சண்டே வார இறுதி நாட்களிலே காலை 6 மணி தொடக்கம் இரவு 12 மணி வரையும் இது திறந்திருக்கும். அதே போன்று வார நாட்களிலே திங்கட்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை மாலை 3 மணி தொடக்கம் இரவு 12 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டுக்காக ஒரு அவருக்கு ஒரு மணித்தியாலத்திற்கு 1000 ரூபாய் அறவிடப்படுகிறது. எனவே நீங்கள் வந்து ஒரு மணித்தியாலத்தை தலைநகரங்கள் அல்லது தூர இடங்களுக்கு செல்லுகின்ற போது பல 1000 ரூபாய்களை நாங்கள் செலவு செய்து விளையாடிய இந்த விளையாட்டுகள் வெறும் 1000 ரூபாவுக்கு ஒரு மணித்தியாலம் புக் பண்ணி நீங்கள் விளையாடலாம். அதே போன்று டேபிள் டென்னிஸ் விளையாட்டை விளையாடுகிறவர்கள் ஒரு மணித்தியாலத்திற்கு 400 ரூபாய் அறவிடுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த செஸ் விளையாட்டிலே ஒரு மணித்தியாலத்திற்கு 300 ரூபாய் அறவிடப்படுகிறது. கரம் விளையாட்டிற்காக ஒரு மணித்தியாலத்துக்கு 2 பிளேயர்ஸ் விளையாடலாம். வெறும் 300 ரூபாய், ஒருவருக்கு வெறும் 150 ரூபாய் மாத்திரமே அறவிடப்படுகிறது. எனவே இந்த விளையாட்டுகளை நாங்கள் விளையாடுவதால் மிகவும் லாபகரமாக ஒரு குறுகிய தொகையே அறவிடப்படுகிறது. அதே போன்று இங்கே இருக்கின்ற பிசி கேமிங் அவற்றுக்கான ஒரு மணித்தியாலத்திற்கு சிங்கிள் பிளேயர் ஒருவருக்கு வெறும் 400 ரூபாய் மாத்திரமே அறவிடப்படுகிறது. அதே போன்று இந்த சிம் ரேசிங் ஒரு மணித்தியாலத்துக்கு 500 ரூபாயும், டுவெல் பிளேயர் 2 பிளேயர்களுக்கு 600 ரூபாயும் அறவிடப்படுகின்றன. புக்கிங் செய்கின்றவர்கள் 077 457 67 89 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் புக்கிங் செய்து கொள்ளலாம். 077 457 67 89 என்ற இலக்கத்தின் ஊடாக நீங்கள் புக்கிங் செய்யலாம். இங்கே நாங்கள் கரம் போர்டை உங்களுக்கு இப்போது காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒரிஜினல் சாம்பியன் கரம் போர்டு. இந்த கரம் போர்டு இந்தியாவிலே இருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலே இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு விளையாடுவதற்கு மிகவும் இந்த போர்ட் தான் போட்டிகளின் போது சர்வதேச போட்டிகள், உள்ளூர் போட்டிகளிலே ஒரு சாம்பியன் போட்டியாக உத்தியோகபூர்வமாக விளையாடுவதற்கு வழங்கப்படுகின்ற ஒரு போட்டாக இருக்கிறது சாம்பியன் போர்ட். இந்த போட் இந்தியாவிலே இருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த போட் சுமார் 1,20,000க்கு மேற்பட்ட தொகையோடு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சாம்பியன் போட்டாக இந்த போட் காணப்படுகின்றன. இந்த வேளையிலே எங்களுடைய அன்பு நண்பர் ரூமி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். ஆபிதா ஹேண்ட்லூம், அதே போன்று ஆபிதா ரைசோப் நிறுவனத்துடைய நண்பர் ரூமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ரூமி அவர்கள் இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் உலக விளையாட்டு அரங்குக்கு இப்போது வருகை வந்திருக்கிறீர்கள். இந்த மக்காய்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸிலே ஒரு நிறுவனமாக பகுதியாகத்தான் ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே வந்து பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? முதலாவது நான் நன்றி கூற வேண்டும் இந்த மாநகர சபைக்கு. ஏனென்றால் இந்த கட்டடத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்று இருந்த வேளையில் இது ஒரு சரியான ஒரு பொருத்தமான ஒரு தீர்வு என்று நான் கூற வேண்டும். ஏனென்றால் இது நாங்கள் இந்த உலகம் பல ஆண்டுகளுக்கு முன் இந்த விளையாட்டை கண்டு சுவித்து கொண்டு இது பெரிய அளவில் சர்வதேச அளவில் எல்லாம் பேசப்படும் ஒரு விளையாட்டு. அது எங்கள் கிராமத்தில் பிந்தி கிடைத்தது என்பது மனவேதனை. இருந்தாலும் இந்த வேளையில் வந்திருக்கின்றது என்பது மிக சந்தோஷம். இந்த காலத்துக்கு ஏற்ப ஒரு விளையாட்டு, ஒரு கேம்ஸ் என்று நான் சொல்ல வேண்டும். எனவே இவ்வாறான கேம்ஸ்கள் வந்து பிள்ளைகள் பாடசாலை ரீதியாக சர்வதேசத்துகளுக்கு வெளிக்கொணரக்கூடிய ஒரு விடயமாக நான் அதை கருண்டேன். இந்த விளையாட்டில் தேர்ச்சி பெற்றால் இவர்கள் சர்வதேசத்துக்கு ஓல் ஐலண்ட் ரீதியாக, வேர்ல்டு வைட் ரீதியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதனை நான் மிகவும் சந்தோஷமாக வரவேற்றுக் கொண்டேன். இதனை சரியான முறையில் இந்த இடத்தில் இவர்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். இது சரியாக வழிநடத்தினால் மிகவும் சிறப்பாக எங்கள் கிராமத்துக்கும் எங்கள் பிரதேசத்துக்கும் நல்ல பேரை ஈட்டித்தரும் என்பதில் எந்த ஐயவும் இல்லை. நிச்சயமாக நன்றி நண்பர் ரூமி அவர்களே. குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கல்முனை மாநகர ஆணையாளர் அவர்கள் இங்கு உரையாற்றுகின்ற போது மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் தொடர்பிலே சில விமர்சன கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலே பரப்பப்பட்டு வருகிறது. அப்படி பிழையான ஏதாவது முறைகேடான விதத்துக்கு இது பயன்படுத்தப்படுமாக இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் பின்னிக்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் இங்கே பதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே மிக அழகான முறையில் ஒரு குளிரூட்டப்பட்ட இடத்திலே இரவு நேரங்களிலே இந்த ஓய்வை கழிப்பதற்காக இங்கே கரம் விளையாட முடியும். அதே போன்று செஸ் விளையாட்டு, அதே போன்று இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டை பொறுத்தளவிலே என்னுடைய வாழ்நாளிலே இன்றுதான் இந்த பில்லியர்ட்ஸ் விளையாடுகின்ற டேபிளை நேரடியாக அருகிலே நின்று தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. உண்மையாக, ஏனென்றால் இதெல்லாம் ஒரு நாங்கள் எட்டாக்கனி என்று நம்ம கிராமத்துக்கு சொல்ல வேண்டும். இருந்தாலும் இதனை இவர்கள் இடத்தில் கொண்டு வந்தது மிக
மிகவும் ஒரு பெரிய விடயம். நான் கொரியாவில் நிற்கும் பொழுது நிறைய தரம் அந்த இடங்களை சென்று விளையாடுகிறேன். ஆனால் அந்த இடத்தை ஒத்து இந்த இடத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். சிறப்பாக இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது. வரவேற்க சந்தோஷம். இதே போன்று இன்னும் இதை விட டெவலப் பண்ண வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆர்வத்துடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ரூமி. எங்களோடு இணைந்திருந்தார் ஆபிதா ஹேண்ட்லூம் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்பு நண்பர் MZM ரூமி அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அவருக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த AB பில்லியர்ட்ஸ் நிறுவனம் தொடர்பிலே நாங்களும் எங்களுடைய பல்வேறு பதிவுகளையும் ஆர்வங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இவை சமூகத்திற்கு பிரயோசனமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே நாம் மாற்று கருத்தாக இருக்க முடியாது. ஒரு பிழையான வழிகாட்டலுக்கு பின்னால் நாங்கள் சென்று விடவும் முடியாது. எனவே இவை முறையாக எமது இளைஞர்களுக்கு அதே போன்று எமது ஓய்வு நேரங்களை கழிக்க இருக்கின்ற உண்மையாக இதை பயன்படுத்துகின்றவர்களுக்கு ஒரு பிரயோசனமான அடிப்படையிலே இவை பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இங்கு பல்வேறு தரப்பினர்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அத்தனை பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் எப்படி எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை எல்லாம் நாங்கள் முறையாக இதிலே பயன்படுத்தி கொண்டு இந்த இடத்தை பாவிக்கலாம் என்பது தொடர்பிலே நாங்கள் இப்போது முறையான ஒரு திட்டமிடல்களை எல்லாம் அந்த நிறுவனத்துடைய ஏற்பாட்டாளர்கள் எங்களுக்கு அவ்வாறு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார். இப்போது செஸ் விளையாட்டில் விளையாடுவதற்காக இங்கே வருகை வந்திருக்கிறார். அதே போன்று எங்களுடைய அறிவிப்பாளர் முஸ்தப் அவர்கள் இன்று இங்கே வந்ததும் அவர் விரைவிலே தன்னுடைய உயர்கல்வியை தொடர்வதற்காக பாகிஸ்தான் நாட்டுக்கு செல்ல இருக்கிறார். ஆனால் வந்ததும் அவர் எப்படியாவது இந்த பில்லியர்ட்ஸ் அதனுடைய கோலை பிடித்து விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே விளையாடி கொண்டிருந்ததை காணக்கூடியது. நான் நினைக்கின்றேன் சர்வதேசத்திலே விளையாடப்படுகின்ற ஒரு விளையாட்டு என்று அறிவித்ததும் அவர் உடனடியாக இங்கே விளையாடி அந்த அனுபவத்தை இலங்கையிலே பெற்றுக்கொண்டு போன ஒரு அனுபவத்திலே அவர் பெற வேண்டும் என்பதற்காக விளையாடினார். என்னமோ தெரியாது. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம்? உண்மையிலே இந்த பில்லியர்ட்ஸ் கேமை பொறுத்தவரையிலே நான் தலைநகரங்களிலே அல்லது வெளிநாடுகளிலே தான் இந்த பில்லியர்ட்ஸ் கேமை பார்த்திருக்கின்றேன். இன்று எமது ஊரிலே மருதமுனையிலே இது விளையாடுவதற்கு கை கட்டியது என்பது ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் நினைக்கின்றேன். அதே போன்று இது குளிரூட்டப்பட்ட அறையாகவும் காணப்படுவது மிகவும் சிறப்பம்சத்துக்குரிய விடயம். அதே போன்று இதிலே நான் 3 விடயங்களை அவதானித்தேன். 3 சிறப்பம்சங்களை இந்த இடங்களில் அவதானித்தேன். ஒன்று, இங்கே வந்துட்டு தொழுகை அறை இங்கே பிரேத்தியமாக அவர்கள் இணைத்திருப்பது மிகவும் சிறப்பம்சம். அதே போன்று ஆண் பெண் கலப்பில்லாமல் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களை தனியாகவும் இந்த விளையாட்டு அரங்கிற்கு அழைப்பது இன்னும் ஒரு சிறப்பம்சமான விடயம். அதே போன்று நவீன விளையாட்டுகள் கேம்ஸாக இருக்கலாம். அதே போன்று இங்கே பயன்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு உபகரணங்களும் இந்த செஸ் போர்டை பொறுத்தவரையில் கேரம் போர்டை பொறுத்தவரை மிகவும் குவாலிட்டியான தரமான போர்டாக இங்கே அவைகள் காணப்படுகின்றது. நாங்கள் தற்பொழுது இந்த AB பில்லியர்ட்ஸ் இந்த விளையாட்டு மையத்தினுடைய செஸ் பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற அன்பு நண்பர் அஸ்னத் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். இந்த செஸ் விளையாட்டை பற்றி உங்களுடைய அனுபவம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? நிச்சயமாக செஸ் விளையாட்டு என்பது எமது ஊரில் பெரிய அளவாக விளையாடப்படாத விளையாட்டு என நான் அறிகிறேன். இங்கே வருபவர்களுக்கு நான் என்னால் முடிந்த அளவான பயிற்சிகளை வழங்கி அதன் விதிகளை சொல்லிக் கொடுப்பது தயாராக இருக்கின்றோம். நன்றி அஸ்னத். நிச்சயமாக இங்கே ஒவ்வொரு விளையாட்டுக்கும் பயிற்றுவிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே விளையாட தெரியாதவர்கள் இங்கே வருகை தந்தாலும் அவர்களுக்கு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்றுவிக்கக்கூடிய நிலை இங்கே காணப்படுகின்றது. தொடர்ந்தும் சினாசர். நன்றி முஷப். பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் இப்போது எங்களுடைய சட்டத்தரணி முஃபீத் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். இந்த AB பில்லியர்ட்ஸை பார்வையிடுவதற்காக இந்த உள்ளக விளையாட்டரங்கிலே எவ்வாறான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடப்படுகிறது, இப்போது சமூகத்திலே ஒரு பேசுபொருளாக இருக்கிறது, நாமும் சென்று பார்ப்போம், அங்கு அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று எங்களுடைய முஃபீத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முஃபீத் ஒரு விளையாட்டை நேசிக்கின்ற ஒருவர். கிரிக்கெட் விளையாட்டிலே சுழல் பந்துகளை வீசக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர், சட்டத்தரணியாக இருந்தாலும் அண்மை காலங்களிலே இந்த சட்டத்தரணிகள் அணிக்கும் ஏனைய அணிகளுக்கும் இடையிலான போட்டிகள் கூட பலவற்றை ஒழுங்குபடுத்தி நடத்திய ஒரு அனுபவத்தை பெற்ற ஒருவர். முஃபீத் அவர்களே, இந்த AB பில்லியர்ட்ஸினுடைய திறப்பு விழாவினுடைய உள்ளக அரங்குக்கு வருகை வந்ததும் எப்படி இருக்கிறது? இங்கே என்ன மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் இருக்குது? நிச்சயமாக வெளியிலிருந்து பார்த்த பொழுது பலரும் பல பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளே வந்து பார்க்கின்ற பொழுது இங்கே
செஸ் விளையாட்டு மற்றும் பில்லியட் அதே போன்று டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் இருக்கின்றன. சிறுவர்கள் ஆர்வமான முறையில் இதை பங்கு பற்றி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சிறுவர்களை பொறுத்தவரையிலே செஸ் என்பது ஒரு புதிய ஒரு விளையாட்டு அல்ல. தற்காலத்திலே பலராலும் பேசப்படுகின்ற பிரபலியமான ஒரு விளையாட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல சிறுவர்கள் கட்டணம் செலுத்தி வெளியிலே வகுப்புகளுக்கு சென்று செஸ் போன்ற விளையாட்டுகளை விளையாட பழகி கொண்டிருக்கிறார்கள். உலகளாவ ரீதியிலே மிகவும் புகழ் வாய்ந்த விளையாட்டுகளாக இருக்கின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் சிறுவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விடத்து அவருடைய புத்தி கூர்மையை மேலும் கூர்மையாக்குவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் இங்கே நடக்குமையானார் இந்த விடயங்கள் நிச்சயமாக ஊக்குவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் வெளியூர்களுக்கு சென்று கட்டணம் செலுத்தி களியாட்டங்களில் பங்கு பெற்றுகின்றோம், விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றோம். ஆனால் எங்களுடைய காலடிக்கு இவ்வாறான விளையாட்டுகள் வந்திருப்பது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மேலும் இவ்வாறான விடயங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் நின்று இவ்வாறான விளையாட்டுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது மிகவும் சிறந்த எதிர்காலமான ஒரு விடயங்களை இங்கே கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என நான் நம்புகின்றேன். நன்றி. எங்களோடு இணைந்திருந்தார் சிரேஷ்ட சட்டத்தரணி அன்புக்குரிய நண்பர் முஃபீத் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். எங்களுக்கு இருக்கின்ற இந்த கட்டுப்பாடுகள் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளுக்குள்ளே நின்று நாங்கள் எவ்வாறு இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பது தொடர்பிலே நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். எனவே எங்களோடு இணைந்து கருத்துக்களை வழங்கியிருந்த சட்டத்தரணி முஃபீத் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவிக்கிறோம். Mobidian. நன்றி சினாஸ். உண்மையிலேயே இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் உலக விளையாட்டு அரங்கானது ஒரு புதிய வகையான ஒரு அனுபவத்தை எமக்கு தந்திருக்கின்றது என்றுதான் நான் குறிப்பிட வேண்டும். உண்மையிலேயே இந்த பில்லியர்ட்ஸ் கேமை நான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து மொபைல் ஃபோனிலூடாக தான் விளையாடியிருக்கின்றேன். முதல் முறையாக அந்த கோலை பிடித்து அந்த பில்லியர்ட்ஸ் கேமை விளையாடிய போது ஒரு புது வகையான ஒரு புத்துணர்வு ஒன்று கிடைக்கப்பெற்றது. உண்மையாகவே ஒரு சிறப்பாக மருதமனை மக்களுடைய நலன் கருதி, மருதமனை மாத்திரமல்லாது கல்முனை பிராந்திய மக்களுடைய நலன் கருதியும் இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனமானது இவ்வாறான ஒரு விளையாட்டு காட்சி அறையை திறந்து இருப்பதை ஒரு சிறப்பு வாய்ந்த விடயமாக காணப்படுகின்றது. இப்பொழுது புலவர்மணி ஷர்வுத்தீன் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் சிரேஷ்ட அறிவிப்பாளர் முகமது அன்சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த விளையாட்டினுடைய சுவாரஸ்யத்தை பார்க்கலாம். இப்பொழுது கோலை ஏந்தி குறி வைத்து அந்த விளையாட்டில் அனுபவம் வாய்ந்தவரை போல் அவர் காணப்படுகிறார். அந்த பார்க்கலாம் அவருடைய முதலாவது அந்த ஷாட் எவ்வாறு மிக அருமையான ஷாட் ஒன்று விழப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இம்மோடு இணைந்து கொள்கின்றார் முகமது அன்சார், சிரேஷ்ட இலங்கை வானொலி அறிவிப்பாளர். அந்த வகையில் இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டு என்பது உங்களுக்கு தெரியும் 1800 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட விளையாட்டு ஒன்று. இலங்கையின் தலைநகரில் நீங்கள் எம்சி, கோல்ட்வேஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்கள் அனைத்திலுமே காணலாம். அங்கே இருக்கின்ற விளையாட்டுகளில் நாங்கள் இந்த பில்லியர்ட்ஸ், அதே போல் பூல் டேபிள், இதை சொல்வார்கள் பொதுவாக ஸ்னூக்கர் அல்லது பில்லியர்ட் என்று. பூல் டேபிள் இருக்கிறது. இப்படியான விளையாட்டுகளை இலங்கையில் அறிமுகப்படுத்திய போதிலும் மருதமனை போன்ற கிழக்கு மாகாணத்தில் இதுவரையும் வரவில்லை. இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த விளையாட்டு மூலமாக நாங்கள் உண்மையாகவே எதிர்பார்க்கின்ற விடயம் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற ஒரு விடயம். அதே போல குறிப்பிட்ட காய்கள் இலக்கு எங்கே இருக்கிறதோ அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். இந்த பில்லியர்ட் டேபிளில் இதை சொல்வார்கள் பிரதானமான கீபோர்டு என்று, வெள்ளைப்பந்து. இதுதான் எங்களுக்குரிய இலக்கை நகர்த்துகின்ற ஒரு களமாக இருக்கும். ஆம், தரம் வாய்ந்தது.
உலக கிண்ணங்களில் நடைபெறுகிற போட்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கிறிஸ்தவ என்றால் இது போட்டாலும் கூட உடைய மாட்டாது, இது மிகவும் பம்பனவும் மாட்டாது, தரமாக இருக்கும். இந்த இதுதான் மத்தி, இந்த மத்தியில் தான் நாங்கள் போட்டியை வைத்து ஆரம்பிக்க வேண்டும். இதில் விரும்பிய இங்கிருந்து இங்கு வரை உள்ள எந்த தளத்தில் நாங்கள் வைத்து ஆரம்பித்து பொதுவாக இங்கே இருக்கின்ற இதை பார்க்கலாம் ராஜி, 2 வகையான வர்ணங்கள் வளர்த்திருக்கும். ஒன்று இதை சொல்வார்கள் வர்ணம் அல்லது டிசைன் போட்டது, இது நேரடியான வர்ணம். சரி, ஒன்றை நாங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். எங்கள் அடியிலே எந்த பந்து முதலில் விழுகிறதோ அது எங்களுக்குரியது. உதாரணமாக அடுத்ததாக நாங்கள் இந்த பந்தை போட போகிறேன், இதை போட போகிறேன். இல்லை, முதலாக எல்லைக்குள் மீண்டும் அதை தொடக்கூடாது, மீண்டும் இந்த போலை தொடக்கூடாது. இதில் சிலர் இப்பொழுது நான் பார்த்தேன், ஏறினது போல இப்படி குத்துகிறார்கள், இப்படி வைக்கிறார்கள். வலது கையால் பிடித்து வலது கை இங்கிருந்து 2ஆம் தூரத்துக்குள் இருக்க வேண்டும். இது இப்படி இந்த கை இங்கே வர வேண்டும். அதே போல எங்கிட்ட இருக்கின்ற விரல் வைத்து பிடித்து இங்கே இருக்க வேண்டும். இதனால் குறி, இந்த குறி இன்னும் அது குறித்த இடத்துக்கு போகவில்லை. குறித்த இடத்துக்கு போவதற்கு ஆட்சி காட்டுகிறேன். இன்னும் ஒரு விளையாடு. இப்பொழுது என்னோட போட்டி விடுவதற்கு ஒரு வந்திருக்கிறார், பாருங்கள். இன்னும் நாங்கள் இருவருமே பந்தை ஒன்றை செலக்ட் செய்யவில்லை. முதலில் எந்த பந்து செல்கிறதோ அதுதான் எங்களுடைய செலக்ஷனாக இருக்கு. இந்த பந்தை குறிவைக்கிறேன், இந்த போல் மூலமாக அந்த இடத்தை குறிவைக்கிறேன். இப்பொழுது அவருக்குரிய நேரம். ரைட், இப்பொழுது நான் ஒரு பந்தை செலக்ட் செய்திருக்கேன். என்னுடைய நிறம் இதுவாக பச்சை வெள்ளை. குறிவைக்கின்ற போது பட்டால் ஆட்ட விளக்கப்படும். இதில் கன்சன்ட்ரேஷன் முக்கியமாக ஒரு விடயம். இலக்கை நோக்கி பாருங்கள். இப்பொழுது அவர் அடிக்க போகிறார், அதை பாருங்கள். ஆம், இது ஆங்கிலேயர்களுடைய விளையாட்டு. உண்மையாகவே இது உருவான இடம் சவுத் ஆப்பிரிக்கா உருவான இடம். இதில் இன்னொன்று இப்படி இருக்கலாம், இந்த இழப்பு இருக்கலாம். ஆனால் கால் கீழே இருக்க வேண்டும். கால் மேலே எடுத்தால் ஆட்டம் இழக்கப்படுகிறது. சில படங்களில் வில்லன்கள் பிரகாஷ் ராஜ் விளையாடுவார். இங்கே இரண்டாவதாக சுழற்றுகின்ற இன்னொரு ஸ்டிக் இருக்கிறது, இதை பயன்படுத்தலாம். ஆமாம், இங்கே இருக்கிறது. இதை வைத்து நாங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், நீங்களும் இதில் தேர்ச்சி பெற்றவர் போல் இருக்கிறது ராஜி. நான் வைக்கின்ற போது வேறு ஒரு பந்தில் படக்கூடாது. சொல்ல வேணும், பெஸ்ட் குவாலிட்டி என்று அப்படி சொல்லியிருக்காங்க. இது உயர்தரமான மிகவும் உண்மையாகவே இந்த ஸ்டிக் குத்துகின்ற போது இதில் குத்தி சில வேளைகளில் சீலைகளுக்கு வேஸ்ட் டேமேஜ் வரலாம். ஆனால் இது உண்மையாகவே தரமானது ஒரு சீலையாக இருக்கிறது. நிச்சயமாக இது உண்மையாக இளைஞர்கள் வந்து இதில் சிலர் ஒரு விமர்சனம் செய்கிறார்கள்.
புலவர்மணி சர்வதின் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் ஏ முகமது அன்சார் அவர்கள் இங்கே இந்த பில்லியர்ட் விளையாட்டிலே விளையாடி கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. இன்றைய தினம் மருதமுனை நகரத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான அடிப்படையிலே இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் உலக விளையாட்டு அரங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பல்வேறு விளையாட்டுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக பில்லியர்ட்ஸ் விளையாட்டு, அதே போன்று செஸ் விளையாட்டு, கரம் போன்ற பல விளையாட்டுகள் இங்கே காணப்படுகின்றன. இவை பற்றிய பல்வேறு தகவல்களோடு நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய டீம் நியூஸோடு இணைந்திருக்கின்றோம். இங்கே பலரும் இப்போது வந்து சுவாரஸ்யமான முறையிலே சந்தோஷமாக இப்போது விளையாடி கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. நாங்கள் அடுத்த டேபிளுக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த பில்லியர்ட்ஸ் விளையாடப்படுகின்ற அடுத்த டேபிளுக்கு நாங்கள் செல்வோம். அந்த டேபிளிலே எப்படி இந்த விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பவற்றையெல்லாம் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டை பார்ப்படுவதற்காக அல்லது விளையாடுவதற்காக எங்களுடைய அன்பு நண்பர் முஃபாரிஸ் தாஜுதீன் அவர்கள் வரை வந்திருக்கிறார். நீங்கள் விளையாட வந்திருக்கீங்களா அல்லது பார்க்க வந்திருக்கீங்களா? எப்படி? இன்றைக்கு முதல் பார்க்க வந்திருக்கோம். ஆனால் கட்டாயமாக இந்த விளையாட்டில் நம்ம விளையாடுகின்ற கொழும்பு போய்த்தான் விளையாடணும். என்ன அங்கே விளையாடினா நிறைய இதுகள் பிரச்சனை. ஆனால் இப்படியான விளையாட்டுகள் இங்கே கட்டாயமாக மருதமுனைக்கு வேணும். ஏன்னா மக்கள் இளைஞர்கள் வேறு பக்கமாக திசை திரும்புறத இந்தியாவில் விளையாட்டின் பால் ஈர்க்கணும். அது ஒரு நல்ல ஒரு விடயமாக தான் நான் கருது. நீங்கள் இப்போ நிறைய பகுதி போய்க்கிங்க, இலங்கையில் எல்லா பகுதியும் போய்க்கிங்க. பார்க்குற நேரம் இங்கே நிற்கிறீங்க, வேறு இடத்த நிற்கிறீங்க, இப்படி எல்லா இடத்தையும் போய்க்கிங்க, வெளிநாடுகளுக்கும் போய்க்கிங்க. இப்படி இந்த பில்லியர்ட்ஸ் கேம்கள் எங்கேயாவது விளையாடி இருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? உங்களோட அனுபவங்கள்? விளையாடி இல்லை, ஆனால் கொழும்புல பார்த்துருக்கி, ஆனால் விளையாட இல்லை. பார்க்கட்ட எல்லாரும் பார்த்தீங்க, நாங்களும் பார்த்து விளையாடுவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த இது அஞ்சு விளையாடுகிற ஒரு அச்சம் பயம் அதெல்லாம் இருக்கு. இப்போ காலடியில் வந்துருக்கீங்க, அதால விளையாடல. நீங்கள் விளையாடணும். என்னென்னா இப்படியான விளையாட்டுகள் எல்லாம் இப்போ இருக்க பிள்ளைகளுடைய அந்த நுண்ணறிவுகள், எல்லோருடைய அறிவுகள் மீத்துறோம் எல்லாம் இப்போ பிள்ளைகளுக்கு கூட இருக்கு. அதே இப்படியான விளையாட்டுகள் தேவை. இன்னும் நாங்கள் ஒரு விளையாட்டுக்குள்ளே இருக்கலாம். வர வித்தியாசமான விளையாட்டுகள் எல்லாம் தேவை. எனவே இது எங்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது, எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகள் இருக்குது. அவற்றுக்குள்ளே நின்று நாங்கள் இவற்றை விளையாட வேண்டும், அவற்றை ஊக்கப்படுத்த வேண்டும். இல்லையா? கட்டாயமா அது கலை கலாச்சாரம் அதுக்குள்ள நம்ம இருந்து நம்மளோட விளையாட்டுகளை எந்த விளையாட்டு என்றாலும் விளையாடலாம். நன்றி. எங்களோடு இணைந்திருந்தார் முஃபாரிஸ் தாஜுதீன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இப்படி நாங்கள் பலரை நாங்கள் இப்போது இணைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே குறிப்பாக இப்போது நாங்கள் இந்த செஸ் விளையாட்டினுடைய அடுத்த டேபிளுக்கு நாங்கள் இப்போ இந்த பில்லியர்ட் விளையாடி கொண்டிருக்கிற அடுத்த டேபிளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த உள்ளக அரங்கு எப்படி பல விமர்சன கருத்துக்கள் இருந்தாலும் இங்கே எப்படியான விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன என்பதை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். முன்னாள் கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் எங்களுடைய ரைசுல் ஹாதி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே வந்து பார்த்ததும் எப்படி இருக்கிறது? எனக்கு ஒரு புதிய அனுபவம். உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த பிராந்தியத்திற்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் இந்த மண்டபம் போல் இருந்த அமைப்புக்கு தற்போது இது முற்றிலும் தலைகீழாக மாறி ஒரு புது வித அனுபவத்தினை தற்போது தற்கால இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் இந்த நவீன உலகத்திலே பிள்ளைகள் ஃபோனோடு இருந்து தங்களுடைய முழு பொழுதையும் கடத்துகின்ற இந்த காலத்திலே அவர்களை ஃபோன் யுகத்திலிருந்து மாற்றி ஓரளவிற்கு இந்த விளையாட்டுக்கு ஈடுபடுவதன் மூலம் மூளையிலே ஏற்படுகின்ற பல வியாதிகளையும் கண்ணிலே ஏற்படுகின்ற நோய்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த விளையாட்டுக்கள் மூலம் மூளைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விளையாட்டுக்களை இங்கே வளர்த்து பார்க்கின்ற பொழுது காணப்படுகின்றது. ஸ்னூக்கர் என்று சொன்னாலும் சரிதான், கரம் போட்டு என்று சொன்னாலும் சரி, ஒரு புத்தியை மேலும் மேலும் அந்த புத்துணர்ச்சியை கொடுக்கும், அந்த மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய விளையாட்டுக்கள் தான் இங்கே ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு புது இளைஞர்களுக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய இந்த விளையாட்டுக்கள் மூலம் புதிய சர்வதேச ரீதியிலே நடைபெற இருக்கின்ற அல்லது நடைபெற்று கொண்டு வருகின்ற இந்த வகையான விளையாட்டுகளுக்கு குடம்போட்டு அவர்களை தயார்படுத்துகின்ற ஒரு சென்டராகவும் இது காணப்படுகின்றது சொன்னால் யாவரும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த ஏற்பாடு தற்கால இளைஞர்களின் மனதில் பெரும்
பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது. வளைத்து வளைத்து பார்க்கின்ற பொழுது நான் நினைத்து கொண்டு வரவில்லை இந்த விளையாட்டுகளுக்கு இவ்வளவு அமோக வரவேற்பு இருக்கும் என்று நான் கூட நினைத்ததில்லை. இங்கே வந்த பிறகுதான் பார்த்தேன் சகலரும் ஒரு தலைநகரிலே எவ்வாறு இளைஞர்கள் தங்களுடைய கலாச்சார விளிம்பியங்களுக்கு ஏற்ப கட்டுப்பட்டு அந்த விளையாட்டுக்களை விளையாடுகின்றனர், அதே போன்று ஒரு உற்சாகத்துடன் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தினை இங்கே ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இருந்தாலும் எதிர்காலத்திலே வருகின்ற நோன்பு காலங்களில் இவ்விளையாட்டுகளுக்கு ஒரு வகையான மட்டுப்பாடுகளை விதித்து இவ்விளையாட்டுக்களை ஊக்குவிப்பதன் மூலம் சர்வதேச தரத்தில் தரம் வாய்ந்த வீரர்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இதுவரை எங்களோடு இணைந்திருந்தார்கள் எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி எம்ஐ ரைசுல் ஹாதி அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இப்போது இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுகின்ற பகுதியை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், பாருங்கள், இந்த சிறியோர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். டேபிள் டென்னிஸிலே மிக ஆர்வமாக மிக உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி தான் இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இடமாக காணப்படுகின்றன. புதிய அனுபவத்தோடு இங்கு இருக்கின்ற சிறுவர்கள் இப்போது விளையாடி கொண்டிருக்கிற நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த சிறுவர்கள் எல்லாம் ஆர்வமாக இந்த டேபிள் டென்னிஸ்லேயே விளையாடி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இங்கே ப்ரேயர் ரூம், அங்கே ப்ரேயர் ரூம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விளையாட வருகின்றவர்களுக்காக தொழுவதற்கான ஒரு பிரத்யோக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே இப்போது இந்த டேபிள் டென்னிஸை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இவற்றை சிறுவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்கான ஏற்பாட்டுக்காக இவை இங்கே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நாங்கள் இந்த வருகின்றவர்கள் தொழுவதற்கு ஏற்ற ஒரு ப்ரேயர் ரூம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் பார்க்கலாம். வருகின்றவர்கள் தொழுகைக்காக ஒரு பிரத்யோக இடமாக இந்த இடம் இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றிய தகவல்களைத்தான் நாங்கள் இப்போது வழங்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்போது தொடர்ந்தும் நாங்கள் இந்த உலக விளையாட்டு அரங்கிலே இருக்கின்ற ஏனைய விளையாட்டுகள் இடம்பெறுகின்ற இடங்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களை எல்லாம் நாங்கள் உங்களுக்காக வழங்குவதற்கு இருக்கின்றோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் இந்த செஸ் விளையாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஆர்வமாக, உண்மையிலே எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய புத்தி கூர்மைகளை வளர்க்கின்ற ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டு காணப்படுகிறது. இந்த செஸ் விளையாட்டு ஆர்வமாக இளைஞர்கள் விளையாடி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செஸ் விளையாட்டிலே ஆர்வமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கே பெரியோர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த செஸ் விளையாட்டில். அதே போன்று நாங்கள் இந்த கரம் விளையாட்டை பொறுத்தளவிலே இந்த மிக ஆர்வமாக இங்கே பலரும் இப்போது கரம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மருமான் ஜெரிஜி அவர்களும் இப்போது கரம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்றால் அவர் கடையை 6:30க்கு பிறகு தான் அடைப்பார். அவர் இரவு நேரங்களில் அவருக்கு ஓய்வு கிடைக்கும். கடையை பூட்டி போட்டு வந்திருக்கிறார் இந்த கரம். இந்த சாம்பியன் போட்டை பொறுத்த அளவிலே இந்தியாவிலே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு தரமான சாம்பியன் போட். சர்வதேச போட்டிகளிலே வழங்கப்படுகின்ற கரம் இந்த போட் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. விளையாடுவதற்கும் அருமையாக இருக்கிறது. அந்த கரம் போட்டில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்ல இருக்கின்றோம். இந்த டிவி கேம்ஸ், இந்த டிவி கேம்ஸ் விளையாடுகின்ற ஒரு இடத்திற்கு தான் நாங்கள் இப்போது செல்ல இருக்கிறோம். இப்போது நாங்கள் இந்த
டிவி கேம்ஸ் விளையாடு இடத்திற்கு வருகை வந்திருக்கின்றோம். இந்த கேம்ஸ் என்கின்ற இந்த டிவி கேம்ஸ் விளையாடுகின்ற பகுதியில் இருந்து நாங்கள் இப்போது விளையாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இவற்றில் எனது அனுபவம் முதல் அனுபவமாக இருக்கிறது. இதற்கு முன்னேறிப்படி விளையாடிலோ இதற்கு முதல் அப்படி விளையாடி எந்த ஒரு அனுபவமும் நமக்கு இல்லை. இது என்னுடைய முதல் தரமாக இருக்கிறது, ஒரு முதல் அனுபவமாக இருக்கிறது. பொறுத்திருந்து விளையாடி போகிறேன். இப்போது பாருங்கள், மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனம் இந்த ஏற்பாட்டை தந்திருக்கிறது. அவர்களுடைய இந்த அனுபவத்தினூடாக நான் இப்போது முதலிலே விளையாட போகிறேன். வாங்க, எப்படி இந்த விளையாடுற இந்த விஷயத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு இந்த கேம்ஸ் குறிப்பாக இப்போது கேம் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது. சரியான அது இது எக்ஸ்ட்ரேட்டரும் அது வந்துக்கிட்டு பிரேக்கும் இது அங்காளிக்கு வேலையா தொங்கல் ரெண்டு தான் வேலை. இதை நைச்சு பிடிச்சிக்கி இதில் 1 2 3 4 5 6 இது ரிவர்ஸ். இது ஒன்றை போட்டு வெட்டி நிலை எக்ஸ்ட்ரேட்டர் அருமையாக இருக்கிறது. இப்போது ஆரம்பித்திருக்கிறது. மிக ரிவர்ஸ் போட்டு உண்மையிலே ஒரு விளையாடுவது ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. போட்டு முன்னால போட்டு எடுத்து முன் இதை தட்டும் இன்னொரு தரம் நியூட்ரல் லை இன்னொரு தரம் நை சரி இப்படி வெட்டி ரிவர்ஸ் இன்னொரு தரம் நைக்கோ R1 ஹார்டின் ரிவர்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரேட்டர் நைட்டு பிடிச்சிக்கி இப்படி வெட்டி எடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் பவாவுக்கு மட்டும் பெரியார்களுக்கு இல்லை. சரி, ஒரு புதிய அனுபவம் கிடைத்திருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான இவ்வாறான கேம்ஸ்களை கேம்ஸ்களை விளையாடக்கூடிய ஏற்பாட்டையும் இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ந்தும் சிறுவர்கள் விளையாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எமது பணிப்பாளர் டிஎம்எஸ் பணிப்பாளர் சினாஸ் அவர்கள் ஒரு சிறிய வயதுக்கு சென்று விட்டார். ஒரு 5-6 வயதுக்கு சென்று தனது சிறிய வயது ஆசையான அந்த கேம் விளையாடுவதை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கின்றார்.
இப்போது எம்மோடு இணைந்திருக்கின்றார் எமது மருதமுனையினுடைய பிரபல ஒரு வர்த்தகர் என்று சொல்ல முடியும். விளையாட்டு உபகரணங்களை மற்றது ஜேசி போன்றவற்றை எமது ஊரிலே மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்கின்ற ஜனோ மென்ஸ்வேர் நிறுவனத்துடைய பணிப்பாளர் ஜெரித் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு சில வார்த்தைகள் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிஎம் நியூஸ் ஊடாக நேரடியாக ஃபேஸ்புக் வாயிலாக இந்த நிகழ்வினை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற சகல உள்ளங்களுக்கும் சலாத்தை கூறிய கொண்டவனாக மருதமுனையிலே மற்றும் ஒரு பிரபல்யமான ஒரு நிகழ்வு, அதாவது இந்த விளையாட்டு ஒரு ஏற்பாடு இந்த மருதமுனை கிராமத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏபி பில்லியட்ஸ் என்ற ஒரு நாமத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பொது இடமானது சுமார் 20 வருடங்களாக பாழடைந்த ஒரு வீடை போன்று காட்சி அளித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு அயராத ஒரு முயற்சியினால் இவ்வாறான ஒரு பொழுதுபோக்கு இடமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை பலரும் பலவிதமாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நாங்கள்லாம் வந்துக்கிட்டு கிரிக்கெட், ஃபுட்பால் இதுகள் தான் அதிகளாக விளையாடி இருக்கின்றோம். கரம், அதே போன்று பில்லியர்ட்ஸ், அதே போன்று சிறு வயதிலே பிசியிலே கேம் விளையாடி இருக்கின்றோம். தற்பொழுது இருக்கின்ற இந்த இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாகி கொண்டு செல்கின்ற இந்த காலப்பகுதிகளிலே இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை ஒட்டி மருதமுனை மகன் சார்பாகவும் நான் இந்த நிறுவனத்தினை நடாத்தி வருகின்ற அனசங்களுக்கும் நான் முதலிலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு, இவ்வாறான நிகழ்வுகளினால் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் பல வகையான விளையாட்டுக்களை உத்தியோகபூர்வமாக நேர்த்தியாக பழகிக்கொள்வதற்கு ஒரு இடமாக இந்த இடம் அமைய போகிறது என்பதனை எட்டி மனமகிழ்வாடு. அதே போன்று இங்கே இருக்கின்ற செஸ் கேம் வந்துக்கிட்டு நிறைய மாணவர்களுக்கு இந்த கேமினை தெரியாமல் இருக்கும். அதே போன்று இந்த செஸ் கேமினை இலகுவாக பழகுவதற்கும் மாணவர்களுக்கு வழிவகுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போன்று இந்த பில்லியட்ஸ் இந்த கேமானது நமது பிரதேசத்திலே எமது பிரதேசத்திலே எந்த விதமான இடத்திலேயும் இவ்வாறான ஒரு விளையாட்டு இல்லை. அதனையும் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இதனையும் பழகுவார்கள். அவர்களும் அவர்களுடைய அறிவுகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்வதற்கு ஒரு இடமாகவும் இது அமையும். அதே போன்று பொழுதுபோக்கு பிற்பகல் வேளைகளிலே போதைப் பொருள் பழக்கத்துக்கு பின்னால் திரிகின்றவர்கள், அதே பொழுது வேறு செயற்பாடுகள் தெரிகின்றவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான இடமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வசலாம். எனக்கும் இந்த வாய்ப்பினை தந்த டிஎம் நியூஸுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மோடு இணைகின்ற ஜனோ மென்ஸ்வேர் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ஜெரித் அவர்கள். இப்பொழுது எமது டிஎம் நியூஸ் பணிப்பாளர் சினாஸ் அவர்கள் மும்முரமாக அந்த பில்லியர்ட்ஸினை இப்பொழுது விளையாடி கொண்டு இருக்கின்றார். பார்க்கலாம் அவர் எந்த பந்தினை போட இருக்கின்றார் என்று. கீப் பந்தினை இப்பொழுது குறியினை வைத்து அடிக்கலாமா பார்க்கலாம். அடிப்பாரா குறிதான் வைக்கின்றதே தவிர குறியிலிருந்து அந்த கை நழுவுவது போன்று விளங்கவில்லை. அந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டிலே அனுபவம் வாய்ந்த அந்த விளையாட்டு வீரர் சிரேஷ்ட அறிவிப்பாளர் முகமது அன்சார் அவர்கள் அவருக்கான அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். பார்க்கலாம் ஆசானும் மாணவனும் இணைந்து அந்த முதலாவது பந்தினை வீழ்த்துவார்களா இல்லையா என்று இப்பொழுது ஆசான் கற்றுக் கொடுக்கின்றார். இந்த டேபிள் டென்னிஸ் இந்த விளையாட்டுகளை பொறுத்தவரையில் அதே போல இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் அனுபவம் கிடையாது என்று சிலருக்கு இது புதிதாக இருக்கும். எனவே இந்த விளையாட்டுகளில் அனுபவம் இல்லாத போது அதனை பழகி அனுபவம் வாய்ந்தவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அதனை சிறப்பாக அடிக்கிற பொழுது அங்கே சிறப்பான முறையில் அந்த காயினை உச்செழுதப்பட்டிருக்கிறார் எமது டிஎம் நியூஸினுடைய சிரேஷ்ட
எமது டிஎம்எஸ் ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஏலம் சினாஸ் முதலாவது பந்தினை வீழ்த்தி இருக்கின்றார். தனது அந்த ஆசான் இரண்டாவது பந்தினை வீழ்த்துவாரா ஷெர்வான்? வீழவில்லை, பந்து நழுவி சென்று விட்டது. இருந்த பொழுதும் அவருடைய முகத்திலே ஒரு புதுவிதமான அனுபவம், ஒரு சந்தோஷம் காணப்படுகின்றது. உண்மையிலேயே இரண்டு அறிவிப்பாளர்களும் போட்டி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மன்னிக்க 3 அறிவிப்பாளர்களும் போட்டி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். யார் வெற்றி பெறுவார் என்று தெரியவில்லை. அங்கே தட்டி கழிக்கப்பட்டுள்ளது. அந்த பந்து இலக்கை தவறிய காரணத்தினால் தாங்கள் அந்த பந்தினை விரும்பிய இடத்தில் வைத்து அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே எமது ஊடக அறிவிப்பாளர் நாசர் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், அந்த பந்தினை வைத்து அவர் அதனை உட்செலுத்துவாரா இல்லை நழுவப்படுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே சிறப்பான முறையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டதன் பிற்பாடு அந்த சற்று தடுமாற்றம் தட்டு கழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பந்து இருந்த போதும் சிறப்பான ஒரு முறையில் அதனை அடித்திருந்தார் இல்லையா? ஆம், குறி வைக்கின்றார். குறி தப்பாது என்ற அமைவு கேட்டால் போல சிறந்த குறி வைத்து வெச்சா குறி தப்பாது என்ற உதாரணம் காட்டியிருக்கின்ற எமது டிஎம்எஸ் பணிப்பாளர் சினாஸ் அவர்கள். குறிப்பாக இன்றுதான் இந்த விளையாட்டுகளை கண்டாலும் அதில் ஒரு அனுபவம் உள்ள விளையாட்டை போன்று அதனை விளையாடக்கூடிய அந்த ஆளுமை அவரிடம் இருக்கின்றது. எதையும் இலகுவாக கற்கக்கூடிய அந்த திறமை அவரிடம் இருக்கின்ற காரணத்தினால் அதையும் சிறப்பான முறையில் அமைத்திருந்தார் இல்லையா? ஆம், நிச்சயமா சரவான். உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு ஒரு அனுபவம் என்றால் இந்த பில்லியர்ட்ஸ் கேமினை நான் மொபைல் போனு தான் விளையாடிக்கின்றேன். முதல் முறையாக இந்த கேமை நான் நேரடியாக இந்த கோலை பிடித்து விளையாடி இருப்பது எனக்கு மிகவும் ஒரு அனுபவத்தை தந்திருக்கின்றது. இரண்டாவது பந்தினை வீழ்த்தி விட்டார். அது தவறி விழுந்த பந்து போன்று எனக்கு விளங்குகின்றது. உங்களுக்கு எவ்வாறு விளங்குகின்றது? குறுக்கு விரால் படுகிறது என்று சொல்வாங்க. அப்படி இல்லை, அது அவருடைய அந்த அனுபவ முதிர்ச்சி தான் அதற்கு காரணம். இருந்தாலும் நாங்கள் இந்த விளையாட்டுகளை ஏற்கனவே விளையாடியதுண்டு. இருந்த போதும் இது ஒரு பெரிய வளாகத்தில் நாங்கள் பார்த்ததை விட பெரிய இன்டர்நேஷனல் அளவில் சர்வதேச ரீதியில் விளையாடக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா? இப்போ நிச்சயமா சார். இப்பொழுது எமது அறிவிப்பாளர் ஆசான் முகமது அன்சார் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அவர்கள் சிறந்த ஒரு அறிவுரையை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றார். 3 அறிவிப்பாளர்களும் தனது பயிற்சிகளை இப்பொழுது மேற்கொண்டு இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் போன்றுதான் எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் முகமது அன்சார் அவர்கள் காணப்படுகிறார். இப்பொழுது அந்த பயிற்சியினை எமது டிஎம் நியூஸ் பணிப்பாளர் சினாஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். பார்க்கலாம், அவர் சிறப்பாக ஆடக்கூடிய நிலையிலே இருக்கின்றார். 3 பந்துகளை ஒரே தடவையிலே போட்டு விட்டு வீரனாக இப்பொழுது காணப்படுகிறார். இப்பொழுது வரைக்கும் அதிகூடிய புள்ளிகளை பெற்றவராக காணப்படுகிறார். அடுத்த பந்தினை குறி வைக்கின்றார். பார்க்கலாம். எல்லாம் போகாதே, 1-2 தவறத்தான் செய்யும். ஆனால் இந்த பந்து குறி தவறிவிட்டது. குலைக்கு அப்பால் சென்று விலகிவிட்டது. இப்பொழுது எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் முசாப் பார்க்கலாம். எமது 2 அறிவிப்பாளர்கள், சிரேஷ்ட அறிவிப்பாளர் கனிஷ்ட அறிவிப்பாளருக்கு எவ்வாறு விளையாடுவது என்பது பற்றி அறிவுரை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றார். சிறப்பான கட்டு முசாப். அது பவுல். தவறு ஏற்படும் பொழுது திருத்தி வருவது ஆசானின் பழக்கம். அதனை மிகவும் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார் எமது அறிவிப்பாளர் அன்சார் சார் அவர்கள். பார்க்கலாம். வெச்சா குறி தப்பாது என்று சொல்வார்கள். குறி தப்புமா?
குளிக்கு அருகில் இருந்த அந்த பந்தின் நழுவி இப்பொழுது மத்திய பகுதிக்கு வந்துவிட்டது. மிகவும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் எமது பணிப்பாளர் சினாஸ் அவர்கள் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர் போன்றுதான் காணப்படுகிறார். பார்க்கலாம், இரண்டாவது விழவில்லை, தவறை சென்று விட்டது. எமது அறிவிப்பாளர் சர்வான். Wow, what a beautiful shot, Mr. Sarwan. The one shot ball that has was to the best journey. இப்பொழுது மிகவும் சிறப்பான ஒரு தண்டுகை. ஏபி பில்லியன்ஸ் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கை பொறுத்தவரையில் முற்றுமுழுதாக குளிரூட்டப்பட்ட காட்சியாலையை கொண்டு சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு சிறப்பான பயிற்சியாளர்கள் பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச அரங்குகளில் எவ்வாறு பயிற்சி வழங்குவார்களோ அந்த அமைப்பில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அமைப்பில் மேலங்கிகளை போட்டு ஒழுங்கான முறையில் பயிற்றப்பட்டவர்களை கொண்டு இந்த நிறுவனம் ஒழுங்கமைக்கப்பட்டு பொருத்தமான முறையில் அனைவருக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. உங்களுக்கு இந்த விளையாட்டுகளை பற்றிய அறிமுகம் முன்னெப்போதும் இல்லாத பொழுதும் நீங்கள் இங்கே வந்து இதனை அனுபவத்தை வச்சு பயின்று கொள்ள முடியும் என்ற செய்தியையும் இந்த ஏபி பில்லியன்ஸ் நிறுவனத்தினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது முற்றிலும் குளிரப்பட்ட காட்சியறையாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மணித்தியாலம் இந்த காட்சியறையில் விளையாடுவதற்கு 1000 ரூபாய் அறவிடப்படுகின்றது. இன்று முற்றுமுழுதாக இலவசமாக இந்த திறக்கப்பட்டதை முன்னிட்டு இலவசமாக எல்லோரும் எல்லா விளையாட்டுகளையும் விளையாடி அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய நாளில் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இல்லையா? இன்று மட்டுமில்லை சர்வான், இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் இலவசமான ஒரு சேவையினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்தினர். இப்பொழுது எமது பணிப்பாளர் சிரேஷ்ட அறிவிப்பாளர் சினாஸ் அவர்கள் கரம் பகுதிக்கு இப்பொழுது சென்றிருக்கின்றார். இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மிகவும் உயர்தரமான கரம்போர்ட் இப்பொழுது இந்த மண்டபத்திலே இருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றார்கள். உதவியாளர்கள் சார் நாலு பேர் மாறலாமா அந்த ஏஜ்? மிகச் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் எமது டிஎம்எஸ் படைப்பாளர் சினாஸ் அவர்கள். ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரை போன்று எல்லா விளையாட்டுகளிலும் அவருக்கு அனுபவம் காணப்படுகிறது என்பதுதான் நான் நினைக்கின்றேன். மிகவும் அருமையாக விளையாடி கொண்டிருக்கின்றார். அந்த விளையாட்டை இப்பொழுது கெரம் விளையாடி கொண்டிருக்கிறார்.
இப்பொழுது டிஎம் நியூஸ் ஊடக வலையமைப்பின் 4 அறிவிப்பாளர்களும் ஒரே வரிசையில் இப்பொழுது அமர்ந்து இருக்கின்றோம். நாங்கள் 4 பேரும் இந்த விளையாட்டிலே சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் எங்களது ஆசான் இந்த விளையாட்டிலே மிகவும் ஒரு அனுபவமான ஒரு வீரர். பார்க்கலாம், எங்கள் 4 பேருக்கு இடையிலே 2 அணிகளாக நாங்கள் பிரித்திருக்கின்றோம். தவறிவிட்டது, பிரித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் டிஎம்எஸ் ஊடக வலையமைப்பினுடைய அந்த டீம் அவ்வாறு அணி அப்படியே ஒன்றாக இந்த விளையாட்டிலே இருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த வேளையில் ஆராய தருகின்றேன். ஆமாம், சுவாரஸ்யமாக எங்களுடைய விளையாட்டு சென்று கொண்டு இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மிகவும் எங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு பயிற்சியை வழங்குவது எங்களுடைய பணிப்பாளர் சினாஸ் அவர்கள். உண்மையில் இந்த விளையாடும் போது இந்த போட்டினை பொறுத்தவரை நாங்கள் இதுவரையிலும் விளையாடாத ஒரு வகையான போட்டாக காணப்படுகிறது. உண்மையிலே ஏனைய பாடசாலைகளில் விளையாடப்படுகின்ற அந்த கேரம் போர்டு கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். ஆனால் இது மிகவும் வழுவழுப்பாக இருக்கின்றது. உண்மையிலே கொஞ்சம் வழுவழுப்பாக இருப்பதனால் அந்த போட்டிற்கு பழக்கப்பட்டதன் பிற்பாடு தான் இது விளையாட வேண்டும் போல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு மிகவும் சிறந்த ஒரு போட்டாக இது காணப்படுகின்றது. உண்மையிலேயே முசாப், அதனை நான் குறிப்பிட வேண்டும். நாம் விளையாடுகின்ற கேரம் போர்டு இங்கே இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்திலே காணப்படுகிற கேரம் போர்டு இங்கே இருக்கின்றால் ஏணி வைத்தால் ஏரோப்ளேன் வைத்தாலும் விட்டாது என்றுதான் குறிப்பிட வேண்டும். மிகவும் உறுதியான கேரம் போர்டாக காணப்படுகின்றது. மிக இலகுவாக அந்த காய்களை உள்த்தக்கூடிய வகையிலே இது காணப்படுகிறது. இலகுவாக அந்த காய்களை வீழ்த்தக்கூடிய வகையிலே மிகவும் அந்த கேரம் போர்டு காணப்படுகின்றது. உண்மை சார், இந்த போர்டை பற்றி என்ன சொல்லுங்க? இது ஒரிஜினல் சாம்பியன் போர்டு. இந்த போர்டு இந்தியாவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சர்வதேச போட்டிகளில் எல்லாம் இந்த போர்டை தான் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக இந்த போர்ட் மிகவும் வேகமாக இருக்குது. சாதாரண போர்ட்டுகளிலே நாங்கள் விளையாடி போட்டு இப்போது இந்த போர்ட்டிலே விளையாடுவதாக இருந்தால் இந்த டிஸ்க் ஒரு 4-5 தரம் ஓடுவது போன்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுகிறது. காய்களும் வேகமாக நகருகிறது. பார்க்கலாம், இங்கே ஒரு ஷாட்டிலேயே நிறைய தரம் அந்த டிஸ்க் போய் வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே உண்மையிலேயே ஒரு மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு விளையாட்டு வீரர்கள் விளையாடக்கூடிய, இருந்தாலும் இவற்றிலே சரியான பயிற்சி எடுத்து விளையாடுகின்ற போது எங்களாலும் விளையாடக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே நன்றி சினா சார். கண்ணை மூடி திறப்பதற்குள்ளே அனைத்து காய்களையும் போட்டு விட்டீர்கள். மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரை போலே நீங்கள் காணப்படுகின்றீர்கள். மிகவும் ஒரு இலகுவாக விளையாடக்கூடிய வகையில் இந்த கேரம் போர்டானது அமைந்திருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வான் உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இந்த சதுரங்கம் என்றாலே எங்களுக்கு ஆர்வம். நிச்சயமா அந்த சதுரங்கம் என்றாலே மிகவும் ஆர்வம் இந்த விளையாட்டில். இந்த விளையாட்டுகளை பொறுத்தவரையில் இங்கே பல்வேறு உலக விளையாட்டுகளை விளையாடக்கூடிய பல ஆளுமைகள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக எமது டிஎம் நியூஸ் முகநூல் பக்கத்தினுடைய செய்தியாளர்களும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றாக கூதி குழாவும் இந்த சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள், கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக
சிறப்பாக விளையாடி சினாசர் அவர்களுடைய அந்த அணி வெற்றி பெற்று விட்டது. இருவரும் மிகவும் சிறப்பாக விளையாடினார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் காட்சியறை மிகவும் ஒரு குளிரூட்டப்பட்டதாக காணப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் நேரடியாக இப்போது மருதமுறை நகரத்திலே இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய உள்ளக விளையாட்டு அரங்கிலே இருந்து நீண்ட நேரமாக நாங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். சிரேஷ்ட சட்டத்தரணி ரமீஸ் அவர்களும் இங்கே வருகிறார்கள். இப்போது இந்த கரம் விளையாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பலரும் இங்கே இருக்கிறார்கள். அதே போன்று உடற்கல்வி ஆசிரியர் MA ஃபர்சான் அவர்கள் இப்போது கடந்த காலங்களிலே உதைபந்தாட்ட துறையிலே விளையாடிய எங்களுடைய ஃபர்சான் அவர்கள் இப்போது பில்லியர்ட் விளையாடுவதற்காக இந்த அரங்குக்குள்ளே வந்திருக்கிறார். உள்ள அரங்கிலே இங்கே இப்போது அதுக்கான பயிற்சி அவருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உடற்கல்வி பயிற்சி ஆசிரியருக்கு பில்லியர்ட் விளையாட்டு பயிற்சி இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய அஸ்வர் ஆசிரியர் வந்திருக்கின்றார் இங்கே பில்லியர்ட்ஸ் விளையாட்டை பார்ப்பதற்காக. உண்மையிலே இந்த பகுதியிலே இல்லாத ஒரு விளையாட்டு, எல்லோரும் எப்படி விளையாடுவார்கள், எங்கே போய் விளையாடலாம் என்று ஆவலோடு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு தருணத்திலே தான் இப்போது மருதமுறை மக்கள் மண்டபம், பாவனையற்று கிடந்த இந்த மருதமுறை மக்கள் மண்டபம் இன்று புத்துயிர் பெற்றிருக்கிறது. இந்த நிறுவனம் உண்மையிலே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் மண்டபத்திலே மேல் தளத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜெரிஜி அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் விளையாட்டுத்துறையோடு ஆர்வமாக இருக்கிறவர்கள், சதா மைதானத்துக்குள்ளேயே விளையாடுகின்றவர்கள் பலரும் இப்போது ஒரு புதிய உத்வேகத்தை அடைந்திருக்கிறார்கள். இங்கே வருகை தந்து இந்த போட்டி நிகழ்ச்சிகளிலே இந்த விளையாட்டு தொடர்பான விடயங்களை எல்லாம் அறிகின்ற ஆர்வமானவர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். ஏன் நம்மளால் விளையாட முடியாது என்று பலரும் ஆர்வத்தோடு விளையாடுவது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டிலே மிகவும் ஒரு ஆர்வமான, உண்மையிலே இந்த ஆர்வமான விளையாட்டு வீரர் என்பதை பார்க்க பலருக்கு நான் பார்க்கின்ற போது, இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் நிறுவனத்துக்குள்ளே வந்து பார்க்கின்ற போது எங்களுடைய அதிபர் முகமது அன்சார் அவர்கள் நீண்ட நேரமாக நின்று உடற்கல்வி ஆசிரியர் கூட வகுப்படுத்தி கொண்டிருந்தார் இந்த பில்லியர்ட்ஸ் கேம்ஸ் எப்படி விளையாடுவது என்று. உண்மையிலே நான் முதலிலே வந்து ஒரு டேபிளிலே போய் எதர்ச்சியாக ஒரு கோலை எடுத்து விளையாடுவது எனக்கு முறை தெரியாது. அந்த எப்படி விளையாடுவது என்ற அந்த முறை தெரியாது. எங்களுடைய திரும்பி பார்த்தேன், அதிபர் அவர்கள் இங்கே பயிற்சிகளை வழங்குவது போன்று கொண்டேன். உடனடியாக அந்த இடத்துக்கு வந்ததும் நாங்கள் எப்படி அந்த கையை அந்த டேபிளிலே வைக்க வேண்டும், எப்படி விளையாட வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தை தந்த பொழுது உண்மையில் எனக்குள்ளே ஒரு உத்வேகம் வந்தது. அந்த கோலை பிடிக்கின்ற முறை, எந்த கையால் பிடிக்க வேண்டும், எப்படி அடிக்க வேண்டும் என்று அந்த ஸ்டாண்ட், எங்களுடைய இந்த கை விரல்களை ஒரு ஸ்டாண்டாக எப்படி பயன்படுத்துவது அந்த நுட்பமான அறிவை தந்தது. ஒரு கரம் விளையாடுவது போன்று அந்த இந்த பில்லியர்ட்ஸ் கேம்ஸை விளையாடுவதற்கான நுட்பமான அறிவை தந்த பொழுது இன்னும் இவற்றிலே நாங்கள் பிரகாசிக்க முடியும், விளையாட முடியும் என்ற ஒரு ஆர்வத்தை தந்திருக்கிறது. உண்மையில் இந்த புத்தி கூர்மையை, ஒரு நுணுக்கமான அந்த பந்து, ஒரு பந்துக்கு எந்த பகுதியில் அடித்தால் அந்த பந்து அடுத்த பந்தை தாக்கும், எப்படி அந்த பந்தை விழுத்தாட்டலாம் போன்ற பல்வேறு அறிவுகளை தரக்கூடிய இந்த அறிவு உண்மையிலே முகமது அன்சார் அதிபர் அவர்களுக்கு எப்படி வந்தது, எங்கிருந்து இந்த பில்லியர்ட்ஸ் கேம்ஸை படித்தார்களா, அல்லது அதிலே விளையாடியவரா, அல்லது இந்த பயிற்சியை கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கூட அந்த பயிற்சியை வழங்குகின்ற அளவுக்கு அவருடைய ஆற்றலையும் திறமையும் கண்டு சில நிமிடங்கள் நான் வியந்து போய்விட்டேன். உண்மையிலே சார் அவர்களே, நீங்கள் இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டை எங்கே விளையாடி இருக்கிறீர்கள், பயிற்சி எடுத்திருக்கிறீர்களா அல்லது விளையாடி இருக்கிறீர்கள், எப்படி இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்தது? ஆம் சினாஸ், உண்மையிலே இந்த விளையாட்டை பயிற்சியில் இது 1469ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள், 15ஆம் நூற்றாண்டு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. ஆனால் இப்பொழுது 2026 இந்த காலகட்டத்தின் கூட எங்களுடைய பகுதிக்கு இந்த விளையாட்டு வந்து சேரவில்லை சரியான முறை என்கின்ற போது ஒரு கவலை. பிரான்சிலே உருவான விளையாட்டு, சவுத் ஆப்பிரிக்காவில் மிக பிரபலியமான விளையாட்டு. சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இந்த விளையாட்டு ஆரம்பத்தில் உருவானதுன்னு சொல்கிறார்கள்.
ஆனால் இது பிரான்ஸ் தான் இதனை அதிகமாக தேசியமயப்படுத்தியது. இந்த விளையாட்டை நான் கற்றுக்கொள்வதற்கு பல இடங்களில் சென்று கற்றிருக்கிறேன். இலங்கையில் கற்றிருக்கிறேன், வெளிநாடுகளில் கற்றிருக்கிறேன், விளையாடிருக்கிறேன். உண்மையாகவே இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபோனிலே விளையாடலாம், சிறவாக ஃபோனிலே கற்றுக்கொண்டு விளையாடலாம். நான் 2000 ஆண்டு முதல் இந்த விளையாட்டை கற்றுக்கொள்கிறேன். இது இப்பொழுது 2026. 2000 ஆண்டிலிருந்து நான் கொழும்பிலே சென்றால் நீங்கள் நம்முடைய எம்சி மெஜஸ்டிக் சிட்டியிலே ஒரு இருக்கின்றது ஆடம்பர விளையாட்டு. அதில் மேல்தளத்தில் இந்த பில்லியர்ட்ஸ் பூல் டேபிள் 14 பூல் டேபிள் இருக்கிறது. நான் 2000 ஆண்டுகளில் அங்கே சென்றால் இதை தான் விளையாடுவது. இந்த விளையாட்டில் நுட்பம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், கரம் போட்டு விளையாடுகின்றது போல இதனை விளையாடலாம். இது பொதுவாக கோடீஸ்வரர்கள் விளையாட்டுன்னு சொல்வார்கள். அப்படி அல்ல. ஏன் கோடீஸ்வர விளையாட்டுன்னு சொல்வதென்றால் இந்த மேசையின் விலை அதிகம். மேசை ஒன்று 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் முதல் இப்பொழுது 5 லட்சம் வந்திருக்குன்னு சொல்கிறார்கள். 10 லட்சம் ரூபாய் இந்த மேசையின் விலை. இதை விளையாடுவதற்கு சாதாரண தொழிலாளிக்கு முடியாது. அதனால் தான் இதனை கோடீஸ்வர விளையாட்டுன்னு சொல்வார்கள். நான் கற்றுக்கொண்டது உண்மையாகவே எம்சியில் தான் இதனை கற்றுக்கொண்டேன். எம்சியிலே கோச் இருக்கின்றார்கள், அவர்கள் இதனை கற்றுத்தந்தார்கள். மருதமுனை கல்வியில் உயர்ந்திருக்கிறது, விளையாட்டில் உயர்ந்திருக்கிறது, நாகரிகத்தில் உயர்ந்திருக்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் சொல்வது போல இங்கே இருக்கின்ற விளையாட்டு துறையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இதை எப்படி இதை ஸ்டிக் பிடிப்பது என்று தெரியவில்லை. அவர்களுடைய பிழை அல்லது இந்த விளையாட்டு இந்த ஊருக்கு வரவில்லை அல்லது இந்த பிராந்தியத்துக்கு வரவில்லை. இது 5 ஸ்டார் ஹோட்டல்கள் எங்கிலுமே இருக்கிறது. இலங்கையில் உள்ள சகல 5 நட்சத்திர ஹோட்டல்களிலும் ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இன்று மருதமுனையில் இந்த ஏபி பில்லியர்ட்ஸ் வருவதற்கு பின்புலமாக நீங்கள் இருந்தீர்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது ஒரு சிக்கலான இல்லை, அப்படி இல்லை. நான் உண்மையாக எனக்கு எல்லாவற்றையும் கற்பதில் ஆசை. உண்மையாக எங்களுடைய பிராந்தியத்திலே நீண்ட நாட்களாக பலரும் பேசிக்கொள்கின்ற ஒரு விடயம், இந்த உதைபந்தாட்டு, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை தவிர ஒரு ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஒரு ஏனைய விளையாட்டுகளை விளையாடுவதற்கான ஒரு வளம் இல்லை என்று கடந்த காலங்களிலே பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக இருந்தது. ஒரு உலக விளையாட்டு அரங்கு நிறுவப்பட வேண்டும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டோம். ஆனால் இன்று காலடியிலே எங்குமே இல்லாத ஒரு விளையாட்டை மருதமுனை நகரத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உண்மையாகவே இதனை ஆரம்பித்தவர்கள் இதை லாப நோக்கமாக செய்யவில்லை. இது உண்மையாகவே ஒவ்வொரு மேசைக்கு நாங்கள் 5 லட்சம் ரூபாய் போட்டாலும் 15 லட்சம் ரூபாய் இருக்கிறது. முழுக்க குளிரூட்டப்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் பல கோடிகளை வைத்திருக்கிறார்கள், பல கோடிகளை முதலீடு செய்திருக்கிறார்கள். இது லாப நோக்கத்திற்காக இல்லை. இதில் அப்படி உழைக்க முடியாது. நான் பார்த்தேன், மிக குறைந்த ரேட் போட்டிருக்கிறார்கள். இந்த கரம் விளையாடுவதற்கு, இருவர் விளையாடுவதற்கு ஒரு 1 ஹவருக்கு 300 ரூபாய் மாத்திரம், ஒருவருக்கு 150 ரூபாய் தான். நிறைய போக்குவரத்து வசதி இல்லை. தூர இடங்களில் நாங்கள் இதை விளையாட வேண்டும். இந்த போட்டை பார்க்கின்ற போது சாம்பியன் போட் இந்தியாவில் இருந்து தான் நானும் முதலில் இந்த சாம்பியன் போட்டை பார்த்தேன். நேர்த்தியான கரம் போட். அதே போன்று இந்த பில்லியர்ட்ஸ் விளையாடுவதற்கு ஒரு 1 ஹவருக்கு 1000 ரூபாய் மாத்திரம் தான் போட்டிருக்கிறார். 1 ஹவர் என்கின்ற போது ஒரு 4-5 ஒரு 6 கேம் விளையாடலாம், 6 மேட்ச் விளையாடலாம். இதில் அவர்கள் இங்கே பாருங்கள், எங்கள் பிள்ளைகள் ஆர்வத்தோடு நிற்கின்றார்கள். ஆனால் இது சிறுவர்கள் விளையாட்டு அல்ல. இங்கே பார்க்கின்ற போது சிறுவர்கள் அதனை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சிறுவர்கள் விளையாட்டு அல்ல, இது பெரியவர்கள். இங்கே பாருங்கள், இந்த பந்தில் அதை படக்கூடாது. இவர்களுக்குரிய முறையான கோச்சிங்கை வர வேண்டும். அந்த கோச் இதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெறுமனை இதனை ஒரு கிட்டிப்புல் விளையாட்டு போன்று அல்லது வேறு விளையாட்டு போன்று இதனை ஆட முடியாது. ஆனால் நீங்கள் இதை எடுத்த எடுப்பிலேயே ஒரு போலை உள்ளே செலுத்தினீர்கள். நான் மாறி உங்களுடன் கேட்க வேண்டும், நீங்கள் இந்த விளையாட்டை ஏற்கனவே கற்றீர்களா? நான் இந்த விளையாட்டை கற்கவும் இல்லை, கண்டும் இல்லை, பார்த்திருக்கிறேன் தொலைக்காட்சிகளிலே, வானொலிகளிலே, கொழும்பு நகரங்களிலே. வானொலியில் பல பேசியிருக்கிறார்கள். அதே போல இந்த சில இடங்களிலே நேரடியாக கொண்டு பார்க்கின்ற இராணுவ கேம்புகளிலே இராணுவ கட்டளை தளபதிகள் அப்படி உள்ளே சென்று விளையாடுவார்கள். அவர்களுடைய ஓய்வு நேரத்தை விளையாடுவதை பார்த்திருக்கிறேன். மிலிட்டரி கேம்புகளில் பயிற்சியில் நாங்கள் இருந்தபோது அங்கேயும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டிக்கை பிடித்து பார்ப்பதற்கான இங்கே என்ன செல்கிறார் சட்டத்தரணி ரமேஷ் அவர்கள் கூட இந்த இடத்துக்கு வந்து விளையாடுவது நோக்கம். ஒரு புதிய அறிமுகமான விளையாட்டு ஒன்று. இன்றுதான் இந்த டேபிளை தொட்டு பார்த்திருக்கிறேன், இந்த கோலை தொட்டு பார்த்திருக்கிறேன், பந்தை பார்த்திருக்கிறேன். எனக்கு ஒரு புதிய அனுபவம் என்னுடைய வாழ்நாள். ஜெமில் வந்திருக்கிறார். இவர் வெளிநாட்டிலே கட்டாரில் இதை விளையாடிருக்கிறார். அதாவது ஹோட்டல்களில், இளவரசர்கள் மாளிகைகளில், பிரதானமான அந்த செல்வந்தர்களுடைய வீடுகளில் இது இருக்கும். மருதமுனையில் ஒரு இடத்துல இருக்கிறது இந்த டேபிள். நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒரு இடத்துல இந்த டேபிள் இருக்கிறது, அவருடைய வீட்டிலே வைத்திருக்கிறார்.
அந்த டேபிள் இருக்கிறது. காத்தான்குடியில் இந்த டேபிள் 2 இருந்தது, நான் போய் விளையாடி இருக்கிறேன். அதேபோல் கொழும்பில் சென்றால் விளையாடுவது வழக்கம். விளையாட்டு தொடர்பான ஒரு பூரண அறிவு உங்களுக்கு இருக்கிறது. எங்கெங்கு இந்த விளையாட்டு இருக்கிறது, யார் இடத்திலே இது இருக்கிறது, இந்த விளையாட்டில் விளையாடுபவர்கள் யார் ஊரிலே இருக்கிறார்கள், எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிந்திருக்கு. நான் இதில் மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்ஸ் இருக்கிறது, பில்லியர்ட் என்று. அதில் நான் இருக்கிறேன். இலங்கை ஸ்ரீலங்கா விஐபி என்ற லிஸ்ட்டிலே நான் தான் நம்பர் 1. அதில் மொத்தமாக 400-500 பேர் இருக்கிறார்கள். இப்பொழுதும் பார்த்தால் அந்த இடத்தில் நான் முதலில் இருக்கிறேன். ஓய்வு நேரத்தில் ஒரு சிக்கலான மன உளைச்சல் வருகின்ற வேளையில் ஃபோனிலே நான் அரை மணி நேரம் இந்த விளையாட்டை விளையாடிக் கொள்வேன். விளையாடுவதன் மூலமாக இன்னும் என்னுடைய இந்த விளையாட்டு திறனை அதிகரித்துக் கொண்டேன். ஊரில் எங்கே யாரெல்லாம் விளையாடுகிறார் என்பது தெரியும் எனக்கு. இதில் ஒரு சினாஸ் இந்த விளையாட்டு உண்மையாகவே மூளையின் ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளையின் நரம்பு பிரச்சனைகளுக்கு குணமாக்கும், மனம் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்களுக்கு ஒரு நோயாக அமையும். எனவே இந்த விளையாட்டை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், விளையாட வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பெரிய ஒரு வர்த்தகர், நீங்கள் படம் எடுக்க இங்கே எடுங்கள். இவர் ஒரு பிரபல்யமான வர்த்தகர். இவர் செல்லாத ஹோட்டல் இருக்க மாட்டாது, ஆனால் அவர் பிடிக்கின்ற ஸ்டிக் பிள்ளையாக பிடிக்கிறார். இது யார் சொல்வது, யாரிலே குற்றம்? இது உண்மையாகவே அவர்கள் உரிய இடங்களுக்கு செல்லவில்லை, இந்த விளையாட்டை அவர்கள் அறியவில்லை. எனவே இங்கே வந்திருக்கிறது இந்த விளையாட்டை, இதை மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு மருதமுனைக்கு இது பொருளாதார ரீதியாக ஒரு வருமானத்தை கொடுக்க போகிறது. இதை கூகுளில் சர்ச் பண்ணுவார்கள். ஆங்கிலேயர்கள் இப்பொழுது உல்லாச பிரயாணிகள் வருகின்றார்கள், சுற்றுலா பயணிகள் வருகின்ற போது இந்த விளையாட்டை எங்கே இருக்கிறது தேடிக்கொள்வார்கள். தேடி அவர்கள் இதனை விளையாட வருவார்கள். எனவே இது ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு அமையும் என்பதில் நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. இதுவரையும் எங்களோடு பெரியநிலவனை புலவர்மணி சர்வதேச மகாவித்தியாலயத்தினுடைய பொறுப்பதிபராக இருக்கின்ற முகமது அன்சார் அவர்கள் உண்மையிலே இந்த பில்லியர்ட்ஸ் ஆட்டத்திலே ஒரு அனுபவம் வாய்ந்தவர், அதனை விளையாடி வருகின்ற ஒருவர். இப்போது எங்களுடைய ஜெமில் பிரபல ஒரு கவிஞர், சர்வதேச ரீதியாக பல எழுத்துக்கள் மூலமாக அறியப்பட்ட ஒருவர். எங்களுடைய ஜெமீல் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். இந்த விளையாட்டு சம்பந்தமாக நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுகின்றேன். 2000 அல்லது 1995 நான் வேலை நிமித்தமாக அரபு நாடு சென்றிருந்தேன், சவுதி அரேபியாவில். அங்கே நான் இன்டர்கான்டினென்டல் ஹோட்டலில் பணிபுரிந்தேன். அந்த டைம் இண்டோர் கேம் தான் இது. இதில் வந்து பேபி பில்லியர்ட், டாட்ஸ், டேபிள்ஸ் போன்ற விளையாட்டுகள் அங்கே இண்டோர் கேம் இருக்கும். நான் அங்கு என்னுடைய பணி முடிந்து போயிட்டு நான் விளையாடுவது டேபிள் டென்னிஸ் தான். நான் பில்லியர்ட்டை விட வேகமாக டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன், சாம்பியனாக இருக்கின்றேன். பில்லியர்ட் மிக இலகுவாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் அது. பில்லியர்ட்டும் கரமும் கிட்டத்தட்ட 2ம் ஒன்று தான். கரம் நாம் விரலால் அடிக்கின்றோம், இந்த பில்லியர்ட்டை வந்து குச்சியால் அடிக்கின்றோம், அவ்வளவுதான், வேறு வித்தியாசம் ஒன்று. அதே போன்று குழிக்குள் போடுகின்ற இங்கே பந்து இருக்கின்றது, அங்கே காய்கள் இருக்கின்றது. மிக இலகுவாக கற்கக்கூடிய ஒரு விளையாட்டு இது. நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வெளிநாட்டில் பணிபுரிந்தேன். அநேகமாக ஒவ்வொரு ஆண்டுதோறும் இந்த இண்டோர் கேம் எங்களுடைய ஹோட்டலில் வந்து டிபார்ட்மெண்ட் ரீதியாக நடைபெறும். அந்த டிபார்ட்மெண்ட் ஊடாக நான் பில்லியர்ட், டேபிள் டென்னிஸ் 2 பங்கு பற்றி 2 தடவைகள் சாம்பியன், 1 தடவை ரன்னரப்பை பெற்றிருக்கின்றேன். இப்போதும் ஞாபகமாக அதனுடைய அந்த சின்னம் என்னுடைய வீட்டில் இருக்கின்றது. மிக இலகுவாக விளையாட வேண்டியது. ஆனால் தொடக்கத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். காலப்போக்கில் 1 நாள் 2 நாள் கிடையாது, அதை கற்கக்கூடியதாக இருக்கும். இதனுடைய அனுபவம் அதை நான் செல்ல வேண்டும் என்று நான் காத்திருந்தான் உங்களுக்கு செல்கின்றேன். உங்களுடைய வேறு ஏதாவது கேட்கணும்? நன்றி. ஜமீல் அவர்களே எங்களோடு இணைந்திருந்தார்கள், பல்வேறு கருத்துக்களை வழங்கினார். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே நாங்கள் எங்களுடைய நேரலையை இப்போது நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த மருதமுறை நகரத்திலே இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏபி பில்லியர்ட்ஸ் என்ற இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக இன்றைய தினம், நாளைய தினம், நாளை மறுதினம் இலவசமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பலரும் அந்த விளையாடலாம். உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பில்லியர்ட்ஸ் கேம்ஸ், அதே போன்று செஸ் விளையாட்டு, அதே போன்று கரம் விளையாட்டு, அதே போன்று கேம்ஸ் என்கின்ற பல விளையாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அளவிலே எங்களோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நமது உறவுகள் சர்வதேச ரீதியாக, உள்ளூர் ரீதியாக எங்களுக்காக பல கமெண்ட்ஸ்களை வழங்கி லைக் பண்ணி எப்போதுமே எங்களோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த விடையிலே டிஎம் நியூஸ் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய டிஎம் நியூஸ் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஆய்.